சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு. ஆசிரியர் மாண்பு போற்றுவோம் மாதம் அக்டோபர். பழமை எனப்படுவது யாதெனில் யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. சாகிற வரைக்கும் சங்கடமானால் வாழுகிறது எக்காலம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வணக்கம். அதிபர் இணைந்திருக்கிற பாமோர்களுக்கும் வணக்கம் ஜெசிகா. விரும்புகிறோம். நாங்க சிறு வயதில் பள்ளி பருவத்தில் நான் பயந்த எதுக்கெல்லாம் பயம் என்று சொல்லி பட்டியல் போட இல்ல செய்யவில்லை. செய்யல. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி சமூக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தும் ஆண்டு 2025 நாம் இணைந்திருக்கின்றோம். ஆசிரியர் மாண்பு போற்றும் மகத்தான மாதம். இந்த மாதம் நாம் அனைவரும் சமய சிந்தனையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும்
வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு சமய சிந்தனையை ஆரம்பிங்க. முதலாவது தியானரேசன் அவர்கள் வாருங்கள். வணக்கம். ஒரு சிந்தனையை தரும். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தோப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கறிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமே அதை நினைத்து கொண்டு உலக மக்கள் எல்லோருக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் உலக மக்களுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் கஷ்டப்படும் நோயாளர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய உடல்நலனுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் சிரமங்களை வேண்டுதல் செய்வோம். இன்றைய நாளில் அவர்களை நினைவு கூறுவோமார். அன்று வந்து தியானடேசர். இன்று பொதுக்காலத்தின் 28ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை 9030வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசு எப்பொழுதுமே சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்டவர்களை அன்புடன் தேடிச் செல்வார். இவர்களில் ஒரு கூட்டினத்தை தான் இன்றைய நற்செய்தியில் வரும் தீட்டு என்று கருதப்பட்டு ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளிகள். தூரத்தில் நின்றொண்டே அவர்கள் இயேசுவே எங்கள் பேர் இரக்கமாயிரம் என்று உரக்க கூவினார்கள். வெந்து போன உடல் நொந்து போன உள்ளத்தோடு அவர்கள் எழும்பிய குரலுக்கு இயேசு சுவையெடுத்து அவர்களை குணமாக்குகின்றார். இன்று தெருவிலே சரியான ஆடையின்றி உண்ண உணவின்றி இருக்கிடமின்றி சமுதாயத்தால் ஒதுக்க நிராகரிக்கப்பட்ட அலைகின்ற மனிதர்கள் ஏராளம். இவர்களது குரல் நமது செவிகளுக்கு கேட்கின்றதா அல்லது பார்த்திருக்கின்றீர்களா? அவர்களை தேடிச் சென்று இயேசுவின் இரக்கம் உள்ளம் நம்மிடம் உள்ளதா? அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்தோமா? சிந்தித்து செயல்படுவோம். இந்த மாதம் அம்மாவின் அன்னை மெரியாளின் நாள் என்றபடியால் அன்னைக்கு ஒரு பாடல். அல்லை கடரொளி மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கன்னி மோட்ச நெறி கதவே வாழி, தாயென உனை காட்டாய் உந்தன் தனைய நாம் இயேசுவுக்கு, உந்தன் தனைய நாம் இயேசுவுக்கு, சேயர்னுள் நாம் செய்யும் சுபங்கள் எல்லாம் சேர்த்து நீ ஒப்புவிப்பாய். அலைகடரொளி மீனே செல்வ ஆண்டவன் தாயாரே, நிலவேயராக்க நீ மோட்ச நெறி கதவே வாழி. நன்றி, வணக்கம். தொகுப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. சத்தம் வரை இல்லை. நன்றி. உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காண தந்த இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அவர் அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி ராஜி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமா, அப்படியே தான் நீங்கள். நான் உற்சாகமா இருக்கேன் சார். நன்றி சகோதரி. ராஜினி கூட சத்தம் குறையாகத்தான் வருது. ராஜினி வெளில உள்ளுக்குள்ள இருந்து கதைக்கிற மாதிரி இருக்குது. இல்ல, சத்தம் பெருசா வர இல்ல. வீட்டுல இருந்து கதைக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பாருங்க. ஜூமை விட்டு வெளியேறிக்கு திருப்ப உள்ள வாங்க. ஃபுல்லா கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும். சரி, பாலனவரை தொடருங்களாம். அவர் நன்றி சொல்லிக்கொண்டு, அப்படி அந்த அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சுநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வ வல்லருடைய இயேசுராயனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லா உறவுகளுக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவருடைய நாமத்தில் எல்லோரையும் மாற்றிக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் சௌரி 626 என்று சொல்லிக்கொண்டு, வளமை போல பரிசுத்த வேதா பைபிள இருந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள்
25 35 முடிய. பழைய ஏற்பாட்டில் 31வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டார். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமேலேக்கும் அவர் சிநேகிதனாகிய அருசாத்தும் அவர் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோടെ அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவர் அவர்களுக்கு விருந்து பண்ணினார். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் அவரிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவுபட்டின செய்தியை அவருக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேவா என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர்செபா எனப்படுகிறது. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேரியினுடைய குமாரத்தியாகிய யோகூத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவாய் இருந்தார்கள். நாளைக்கு சகோதரி 27ஆம் அதிகாரம் தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்வோம். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், தினம் ஆண்டவரை போற்றுவேன், தினம் ஆண்டவரை போற்றுவேன். அன்பான தகப்பனுக்கு மூன்று கொடான கொண்டு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ
கொள்ளை நோய்கள் அவளுக்கு அணுகாமடன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் இறங்களால் மூடி பாதுகாப்பான இடத்தை செபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வலியுறுத்திக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் முறை கொடான கொடியாண்டு எழுதி கொண்டு தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் யார் யார் நோயப்பட்டிருக்கார்களோ தாப்பனே அவருடைய நோய்களை தொட்டு சுகப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா. தப்பி தங்கள் பாவங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி ராஜா. கொடிய நோயினால் வேதனைப்படுகிறார் ராஜா, சாதாரண நோயினால் வேதனைப்படுகிறார் ராஜா, எல்லாரையும் சுகப்படுத்துங்க ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவ குமாரனாலே எல்லாமே ஆகின்றாஜா. மனம் இறங்கி சுகமளிக்கிற வார்த்தையை அனுப்பி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க. நன்றி சொன்ன தாப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தாப்பனே அநேக ஆண்டுகளாக திருமணம் முடிச்ச ராஜா, குழந்தை செல்லம் இல்லாமல் அணுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க சகோதரர்களுக்கு கற்பத்தின் கனிகளை நீங்கள் தொட்டு குழந்தை செல்லம் கொடுத்த ஆசீர்வதை கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. அல்லேலூயா. குழந்தை கொடுத்த ஆசீர்வதிங்க. மற்றும் தகப்பனே மகா பேட்டு காத்திருக்க சகோதரிகளுக்கு சுகப்பிரசவங்களை கட்டளை வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. தகப்பனே உங்களால் முடியும் ராஜா. பிரபலவராலே ஆகாத காரியம் ஒன்றுமே ராஜா. ஆசீர்வதிங்க, திலப்படுத்துங்க. மற்றும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களுடைய தேவைகளை சார்ந்தீங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவிட கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவன் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரன் ராஜா. குடும்பங்கள் நிறைவாக ஆஸ்வதிங்க, பயனிடத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுசவம் தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவளுடைய கூடவே இருந்து அணுதினமும் அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தவன் சொல்லி இயேசப்பான பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி பாலன் அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி, நன்றி, வணக்கம். உங்களுடைய குரலும் சரியா வந்துச்சு. நிப்பாட்டிட்டு போட்டோடைய நன்றி. எப்பவுமே அதுதான் ஆரக மந்திரம். ஏதாவது பிழைச்சி இருந்தால் நிப்பாட்டி போட்டு நன்றி தொடருவோம். எனது சிந்தனை தர மரியாயின் மாதத்தில் நாம் அனைவரும் மரியாயிடம் வேண்டுவோம். என்னை மரியாள் இணைய பேருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். அதே போல் எல்லா மக்களையும் இந்த விபத்துகள் நோய்களில் இருந்து வாடும் மக்கள் எல்லோரையும் இந்த விபத்துகள் நடைபெறாமல் என்னை மரியாள் தன் கரங்களில் ஏந்தி எல்லோரையும் காக்க வேண்டும் என்றும் வேண்டுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாய் ஓடி வந்தோம். உம்முடைய உபாய சகாயங்களை இருந்து உம்மை மன்றாடி கேட்பவர் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக நினைத்திருளும். கன்னியோட ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமுச்சிறந்து பாவியாகிய நாங்கள் தயாலத்தில் காத்து கொண்டிருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு தந்தரலும். ஆமென். அம்மாவின் மலர் பாதம் வருவேன், அன்பை எந்தரம் வாரி தருவேன். பாவங்கள் நிலவில் பாவியோயே, தேடி உண்டாதம் நான் சரணம். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். காலங்கள் மாறும், கவலைகள் தீரும். அருளி வடிவான தாயே, அம்மா உம்மலர் பாதம் வருவே. அன்பை என் தரம் வாரி தருவே. நன்றி, வணக்கம். அடுத்து சமய பொது சிந்தனை இருப்பவர்கள் வரலாம். யாராவது சமய சிந்தனை தந்த நடேசன் அவர்கள், பாலன் அவர்கள், ராஜினி அல்பம் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சுய சிந்தனை சொல்ல வருபவர்கள் சொல்லலாம்.
என்னாச்சு மற்றவர்கள் காணலையே. தகவல் ஏதாச்சும்? இல்ல. ஓகே, சரி. ஒருவர் இந்தியாவில் இந்தியாவுக்கு போனாலும் வரையில போய் நீண்ட கால விடுமுறை எடுத்தாங்க. எப்படி கொடுப்பீங்க நாட்டுல? தெரியல. 3 கிழமைக்கு மேல ஒரு விடுமுறை எடுக்கலாம். சரி, நல்ல வினாட்டுக்கட்டும். அல்லது நீங்க சொன்னீங்களோ உம்மால் கைவிடப்பட்டவர்களாகவே கருதப்படுவார் என்று. அது புரியலையே வடிவா. கடவுள் உம்மாலன்னு சொன்னா இப்ப நாங்க அந்த அந்த கைவிட்டவர்களை ஒருவேளும் சொல்ல கேள்விப்பட்டது இல்லையும் மாதாட இத கைவிடப்பட்டவர்கள் 3, 2, 1 ஸ்டார்ட். நோயாளர் வருத்தக்காரர் அனாதைகளை கைவிட்டு திருடுவரத்து இல்ல, பெற்றோர் ஒரு வார்த்தை சொன்னீங்க, உம்மால் கைவிடப்பட்டவர்களாகவே கருதப்படுவர். அது என்ன தவறிப்படுத்தீங்களோ? கைவிடப்பட்டவராயிலும் உம்மால் சொல்ல கேள்விப்பட்டது இல்லை. அதுக்கு அடுத்ததா கன்னியர்கள் ராக்கினியான கன்னியையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு இல்ல இல்ல, அதுக்கு முதல்ல அது தவறி வந்த வார்த்தைன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன? அதாவது உம்மால் கைவிடப்பட்டவர்கள் வந்து உம்முடைய உபாய சகாயங்களை இறந்து உம்மை நாடி கேட்பவர்கள் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக இல்லைன்னு சொன்னா இப்ப நாங்கள் அவரோட நம்பிக்கையுடன் மண்டாடி கேட்பவர்கள் இப்ப வந்துட்டு அந்த சொல்லு கைவிடப்பட்டவர்களாக இல்லை. அங்கு ஒரு சின்ன சின்ன தளர்வு இருந்தது, வேறு ஒரு சொல் வந்தது போன்ற உணர்வு என் சொல்லிட்டு. சரி, இப்போ ஒரு புரிந்து என்னண்டா, அப்பா கைவிட்டவரை அம்மா காப்பாத்துறத போல தானே சொன்னீங்க. ஓ, அந்த அப்பா யாரு? அப்ப திருப்பியும் குழப்பம் இல்லை, இதுக்கு சமயத்துக்கு சம்பந்தம் இல்லை. கடவுளோட கொஞ்சம் சண்டை பிடிக்கும். சமயம் பண்ணி சொன்னா தானே கொள்ளையில கோபம் வரும். இது சமயம் அல்ல, கடவுள். அப்பா கையை விட்டுட்டார், அம்மா சொல்றா நீ கைவிடப்பட்டதாக இல்லை மகளே, நான் இருக்கிறேன் வா என்று அரவணைக்கிறார். அப்ப அப்பா யாரு? சரி, உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் உள் மனதுக்குள். இவையெல்லாம் சும்மா மனிதர்கள் தெரியாத்தனமா ஏற்றி வைத்த வசனங்கள். இதை நாங்கள் வடிவா திருப்பி யோசிச்சுட்டு படிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை நிப்பாட்டிடுவோம். நான் சொன்னேன் ஒரு தாயிடம் இறந்து கேட்கும் ஒரு சவம். அதுதான் வந்து அப்பா யாரு அப்படி என்றா இவர்களை கைவிட்ட அப்பா யாரு? இப்ப நீங்க படித்த சிந்தனையின் பிரகாரம் கடவுளினுடைய பக்கத்தில் பிரிந்து பார்த்தால் இந்த அப்பா யாரு? கத்தர். என்னென்று அப்பா கைவிடுவார், அம்மா வந்து அரவணைப்பா, அவர் இது கேட்ட நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்ல முடியாது. இப்ப இந்த வசனங்களில் சிலர் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை நாங்கள் படிக்கிறோம் திருப்பி எடுத்து, அதை விளங்கிக் கொள்கிறோம். இல்லை இல்ல, அது எழுதி வைக்க மணிக்கு எழுதி வைக்க இல்லை. அந்த காலத்துல இருந்த சீசர்கள்லாம் எழுதி. அதுதான் உங்களுக்கு தெரியுமா, முதலாவது பைபிள் எழுதப்பட்டது இயேசுவின் இறப்புக்கு எவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு? ஆரம்பத்திலேயே சொல்லுங்க நீங்க. இல்ல, அவர்கள் எல்லாம் சொல்லி வைத்தார்கள். அதை எழுதி வெளியில கொண்டு வர இத்தனை ஆண்டுகள் இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு பிற்பாடு. அதே போலத்தான் 2009 நடந்ததை நீங்க இன்னொரு 25 வருஷத்துக்கு பிறகு எழுதினீங்க என்றால் அன்றைக்கு நேரடியா சொன்னதையே இப்ப மாத்தி போடுவீங்க. உங்களுக்கு தெரியாது, குறிப்புகள்ல கவனம் இருக்கணும். அது இருக்கட்டும், நான் படிக்கிறேன் அல்லவா, அப்போது எனக்கு சிந்தனை வர வேண்டும். அதாவது சமூக தியானத்தவர் சொன்னார்கள், சமூகத்தால் கைவிடப்பட்டவர்களை நாங்கள் நேசிக்கிறோமா? சமூகத்தால் கைவிடப்பட்டது எப்படி? என் ஆண்டவர் தானே எல்லாவற்றையுமே பொறுப்பெடுக்கிறார், அவருடைய படைப்பினுடைய அம்சங்கள். அதுவும் தெரிஞ்சு நாங்க கரதடவை இதை கதைச்சிட்டோம். நாங்க சொல்லும் போது
அப்படி யாரும் இல்லை, அது அப்படி யாரும் இருக்க முடியாது. மக்கள் தானே அப்படி இருந்தால் அந்த தலைவனில் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. இவர் எல்லாரையும் காப்பாற்றியல, இவர் கொஞ்சம் பேர் இப்படி விட்டுட்டார். இப்ப அடுத்த தலைவரை தேட வேண்டி கிடக்கும். தலைவர் இது நீங்க கடவுளுக்கு போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் உண்மை. நான் இப்ப பாலனை நான் நம்புகிறேன். எவ்வளவு வீதம் நம்புகிறேன் நன்றி இருக்கணும். நம்புறேன் தான். அடிச்சாலும் உடைச்சாலும் உதவமே சொன்னாலும் பாலன் இல்ல 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 அவர் செய்திருக்க மாட்டேன். நான் நம்ப இல்லைன்னு தான் நான் வாதிடுவேன் போதும். அப்ப உலகத்தை சிருஷ்டித்த கடவுள் எப்படி இப்படி பாதகர்களை, கைவிடுகிற மனோநிலை உள்ளவர்களை, இப்படிப்பட்ட முடியாமல் இருப்பவர்களை எல்லாம் என்று படைக்க முடியும்? அதை அந்த நேரத்தில் எழுதி வைத்தவர்களை அப்படியே ஒப்புவிக்க வேண்டாம் என்று சொல்றதேதான் இல்லை. அவர்கள் சரியா செய்து நல்ல புத்தகத்தை விட்டு எல்லாம் உடைத்து விட்டார். இப்ப நாங்கள் அதை சொல்லுகிறோம் அல்லவா? சரி இருக்க அந்த செபத்தை திருத்தி வாசிக்கிறேன்னு சொன்னால், மிகவும் இரக்கமுள்ள தாயி, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உமது ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் இவரை நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். இப்போ ஒருவரும் இல்லை, அப்படி ஒருவரும் இல்லை. ஆனால் கன்னியருக்கு ஐக்கியான கன்னி, இது மாதாவுடைய சுபம். தாயுள்ள தாயி, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் எழுவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சிலிருந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தியாலத்தை காத்து கொண்டு முக சமூகத்தில் வந்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயி, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. ஆமீன் என்றது அந்த செபத்தின். அது ஒரு தனி மனிதனுடைய திருத்துகள். அதை ஏற்றுக்கொள்ள சரி, நீங்க சொன்னது சரி ஜெயாண்டசன், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாவிகள் இருக்கிறார்கள், சமூகம் கைவிடுது. ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் இருக்கிறேன் என்கிறது இப்ப நீங்க இப்படி வைங்க, 4-5 அமைப்புகள் இருக்குது, ஒன்றை நம்பி கொண்டிருந்து நாங்க அது கைவிட்டுட்டுது. இப்ப இன்னும் ஒரு அமைப்பிட்ட போய் கேட்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கோ, விட்டுட்டு இருந்தாங்க. அது மனிதர்களுக்கு பொருந்தும். ஒரு சக்திக்கு, மகோன்னதமான ஒரு சக்திக்கு அது வராது. இது எழுதி வைத்தவர்கள் அப்படி செய்தார்கள். அவர் நிலையிலிருந்து எழுதியிருக்கார், எங்களுக்கு தெரியுமா? இப்ப வாழன் சொல்லுவார், எனக்கு நடந்தது உங்களுக்கு எப்படி சொல்லி தெரிய வைக்கிறார், அது எனக்கு தானே தெரியுது. அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அதை எடுத்து நான் படிக்க முடியாது இல்லையா? சரி, அதை ஆனா அதிபர் மன்னிக்க வேண்டும், பைபிள்ல உள்ள வசனம் எல்லாம் அது புனர்கதை இல்ல, நடந்ததை நான் ஒத்துக்கொள்றேன். நீங்க படிக்கும் போது எனக்கு அது பிழையாப்படுது. நான் மறந்து நானா இல்லையே, பைபிள் இருக்கே அதிபர் இருக்கு. ஏற்றுக்கொள்ளட்டும். அது இல்லை என்றால் ஒரு காலத்துல அதிகம் விற்கப்பட்ட புத்தகமாக அது இருந்திருக்கா? அதை ஒத்துக்கொள்றேன் நானும், நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. நான் கேட்கிறேன், இப்ப அதை எடுத்து நான் படிக்கும் போது இப்ப எனக்கு கேள்விகள் எழுகின்றன, எனக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் கேட்கிறேன். நான் பைபிளை சந்தேகிக்கவில்லை, பாலனை சந்தேகிக்கிறேன். இவர் விளங்கித்தான் சொல்றாரா? நீடிக்க வேண்டாம், அதனாலதான் நீங்க திருப்பி கதைச்சிங்க வேண்டாம் கொண்டு வரலாம். எல்லாரும் கதைச்சால் தனிப்பட்ட 2 பேருக்கு இடையில கதைச்சா சரி வரா. ஒருவர் வந்திருக்கிறார், அவரை முடப்போம். ஏற்றுக்கொள்வோம். நன்றி. நேவிஸ் பிலிப் வந்திருக்கிறார். வணக்கம் நேவிஸ் பிலிப் அவர்களே. சரி, நீங்க நாளே சிந்தனைதான் அவர் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு காரணம் சொல்ல எதுவும் செய்யலாம்டா. எந்த இயக்க தலைவர் பிளவுறார் என்ன தூங்கி விட்டேன் என்ற ஒரு காரணம் மட்டும் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ஓய்வு நாள் தானே. சரி, அவர் தயாராகிற வரையில் நாம் மற்றவர்களை பேசிக் கொள்வோம். அவர்களே, நாங்கள் எங்களை சுற்றி இந்த அடுத்த மாதம் எங்கள் ஆத்மாக்களுடைய உங்களுக்காக மரணித்த அனைவருக்குமான மாதம். அதுக்கு அடுத்த மாதம் மனித நீதிக்கான, மனித உரிமைக்கான, மனித நியமிக்க சிறப்பு மாதம். தானே
ஆமாம். ஆமா. சிலருக்கு குளிர் உறைந்து விடுகிறார்கள். அதுக்கு அடுத்த மாதம் வந்து தாய்மொழியை அடையாளப்படுத்தி நாங்கள் உணர்விக்கும், அடையாளத்தை உணர்த்தும் சிறப்பு மாதம். இந்த 3 மாதங்களையும் இன்றைய சிந்தனையின்படி எப்படி நாம் தனித்தனிப்பட்ட முறையில் ஒரு பொது வழி தெரியத்தக்கதாக சில விஷயங்களை நிறைவேற்றலாம் என்று சிந்திக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கு சொன்ன சிந்தனையில எல்லாரும் யோசித்துக் கொள்ளுங்க. அதன்படி எப்படி அனைவருக்காக மண்டாடுவது போல அனைவருடைய இதையும் ஏற்றுக்கொள்ளும். இல்ல மண்டாடுறது வந்து மன்னிக்கோணும், நான் சொல்ல போற வார்த்தைக்காக அது ஒரு நடிப்பு. சரியா? அது மன்னிப்பு கேட்டுதான் சொல்றேன். ஏனென்றா சும்மா மண்டாடிட்டு போகலாம் இல்ல, ஆனா ஒரு காரியமாகும். அந்த மண்டாட்டத்தினால் எனக்கு சூழலில் ஒருவர் அல்லது அந்த ஒரு சமூகத்தினுடைய பகுதியில் மாற்றத்தை காண்கிறேனா? சும்மாதான் சொல்றது இல்ல. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. என்னுடைய மண்டாட்டத்தில் நீங்கள் பாசர் எடுக்க கூடாது, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு மன்னிக்க வேண்டும். இந்த மகளின் திருமணத்துக்கு இந்த நண்பர் கார்பரேட் வந்து இந்த ரான் சேர்ந்து கணவர் வந்த எல்லா நாளிலையும் இருந்து அதில் அவர் வந்து அவருக்கு 2 மகள், ஒரு மகனும் மகளும் இருக்குது. 33 வயது மகனுக்கு 31 வயது. இந்த வெடிங்க பார்த்துட்டு இந்த பிள்ளைகள் மறுபடியும் சொல்லி அந்த பிள்ளைகளோட நேச்சர்லாம் பார்த்துட்டு என்னோட கண்ணீர் விட்டு அழுதவர். என்ன அவர் ரோமன் கத்தோலிக்க சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்துல சென்ட் பாரிஸ் காலேஜ் பக்கத்துல அழுதவர். வாழண்டை எப்படி இந்த மகளுக்கு எல்லாம் திருமணம் நடக்கலடா, 33 வயதா போச்சுது, ஒன்றும் பொருந்து இல்லடா. அப்ப நான் யோசிக்காத, நான் எந்த ஜபத்துல நான் கண்ணீரோட அதிகமாக நான் ஜபிக்கிறேன். அன்று சொல்லிக்கார், கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரமா அறுப்பார்கள் சொல்லி சங்கீதத்திலே இருக்கு வசனம். அதான் கண்ணீரோட ஜபிக்கணும். சும்மா அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேன். கண்ணீரோட விதைக்கணும். விளங்கிட்டு நீங்க அந்த கதை சொல்வதற்கு ஆர்வத்தை காட்டாமல் இந்த கேள்விக்கான பதில் ஆர்வத்தை காட்டு. அப்ப நான் ஜெபிச்சேன் அடுத்த மாதம் டெய்மோ அடிக்கிறான் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு. உண்மை இது. அடுத்த கிழமை மகனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது. இல்ல என்னண்டா பாருங்க, சரி நான் அது விளங்கினபடியே நான் சொல்ல முயற்சிக்கிறேன். உங்களை தடுக்க இல்லை, எனக்கு விளங்கிட்டு நீங்க என்ன சொல்லிட்டீங்க. இந்த மைனா இருக்க கொய்யா பழம் விழுந்த கதை என்று ஒரு பழமொழி படிச்சு வெளிப்பட்டுக்கிறீங்களோ? இருக்கத்தான் கொய்யா பழம் விழுந்தது. ஓ, ஆனா காகம் இருக்கிற பனம்பழம் விழுந்தது எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான். அது பழைய பழம். அது என்னுடைய கதை வந்து நான் பார்த்தேன். மைனா குஞ்சு கொண்டு வந்த அதுல இருக்க கொய்யா பழம் டோப் பண்ண விழுந்து. இதுதான் இப்ப பாலன் சொன்னது. என்ன நடந்ததுன்னா, இப்ப பாலன் கண்ணீரோடு மண்டாடும் வரைக்கும் இறைவனுக்கு அல்லது இதை செய்விக்க சக்திக்கு ஒரு வல்லமை வர இல்லை. அழுக வர முதலே ஒரு தெரியும் என்ன தேவையை கேட்க போறாருன்னு அவனுக்கு தெரியும். நீங்க அளவே தேவையில்லை, கேட்கவே தேவையில்லையே. இன்றைக்கு இல்ல, இதுதான் இது. இந்த மைனா கதை கொய்யா பழத்துக்கு திருப்பி போயிடுங்க, அப்ப விளங்கும் படிவா. எங்களுக்கு ஒரு சுய சிந்தனை. இப்ப பாலன் சொல்லாம இருந்திருந்தால், கண்ணீரோடு மண்டாடி இருக்காம இருந்திருந்தால், பாலனுடைய அறிவு என்ன சொல்றது என்றால், அந்த பாஸ்டருடைய மகளுக்கு இன்றைக்கும் திருமணம் நடந்திருக்கா. மகளுக்கு இன்றைக்கும் திருமணம் நடந்திருக்காது என்று இவர் நம்புறார். ஆனால் மண்டாடிய எத்தனையோ விஷயங்கள் இந்த வரைக்கும் கிடப்பிலேயே இருக்கு. அதை மறந்து விடுவார். இது பாலனுக்கு மட்டுமன்று, இது பாலனுக்கு மட்டும் இல்லையே. பாலன் பல பேர் உலகத்துல சாதிக்க இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புவது இப்படித்தான் சொல்வார்கள். ஓம் சொன்னால் உங்கள் குரல் மட்டும் இணைய பக்கத்தில் கேட்கவில்லையாம் என்று சொல்லி. அது பழைய கதை, அது பழைய கதை. அது காகம் இருக்க பழம் வந்து இப்ப மைனா இருக்கு கொய்யா பழம் வந்துட்டு பழைய தகவல். நீங்கள் பாருங்க, பாலன் இந்த கதைக்கு பொருந்தும். நீங்கள் அந்த தகவல் வந்த நேரத்தை ஒருக்கா சொல்றீங்களா? அந்த அதுல இல்ல 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 இப்படித்தான் பாலன் என்றது இந்த பாலன் இல்லையா?
நாங்க பாலன்றதுக்கு ஒரு பொதுவான ஆளுக்கு கொண்டு வந்துட்டோம். பாலன் நினைக்கிறார் இப்பதான் இந்த தகவல் வந்திருக்கேன். அதை ராஜினி நம்பி அதை டைம் பார்க்காம உங்களுக்கு சொல்றா. அதுதான் கலையத்தை விட்டு வெளிக்கிடக்கிலேயே இல்ல, கலையத்துல இருந்து வெளிக்கிடக்கிலேயே அந்த சத்தத்தை எடுத்துட்டேன். நான் கலையத்துல இருந்து வெளிக்கிடக்கு முன்னமே இந்த தகவல் வந்துட்டு. இதுதான் பாலன் சொன்ன நண்பருடைய மகளுடைய திருமணம் ஏற்கனவே பொருந்துவதாக அது இருந்துட்டு. அது அந்த நண்பனுக்கு தெரியாதே தவிர பாலனுக்கு தெரியாது. பாலன் நினைக்கிறார் தான் தண்ணீரோடு மன்றாடியதுனால்தான் அந்த திருமணம் நடந்தது. எல்லாம் பொருந்துது. நீங்க சொன்ன குரல் வரியில் இப்ப நீங்கள் 3 மணித்தியாலம் தாரன். உண்மையிலேயே நான் உங்களுக்காக எல்லார்ட்டையும் அனுமதி கேட்டு தாரேன். நீங்க தண்ணீரோட மன்றாடுங்க. செய்ய நடக்க முடியாத ஒன்று இந்த 3 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நான் காலம் முழுக்க உங்களோட காலில் விழுந்து நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பி செயல்படுவேன். இது உறுதியா தான். அல்லது 3 மணித்தியாலம் காணாதுன்றா 3 நாள் எடுங்க. 3 நாள் எடுங்க. அப்படி எங்களோடு வளர்ந்த ஒரு பெண் பிள்ளை இங்கிருந்து வேற நாட்டுக்கு திருமணம் செய்து போய் அங்க ஒரு தேவாலயத்தில் சேர்ந்து இந்த கதையை எழுத தொடங்கினார். நீங்கள் தண்ணீரோடு மனம் விட்டு மன்றாடினால் 100% நடக்கும். அவரை நான் சில ஆண்டுகளுக்கு பிறகு லண்டன்ல சந்தித்த போது அவரே தன்னுடைய வாழ்க்கையில் நிலை குலைந்து போய் நிற்கிறார். என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கேட்க, கடவுளே கைவிட்டுட்டார். என்ன எனக்கு இது இப்ப எல்லாம் பிரிஞ்சுட்டார். இப்போ வாழும் சாட்சி எனக்கு. அப்ப நான் சொன்னேன், என்ன எண்ணத்துல இவ்வளவு இது ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எழுதினீங்க, என்ன நம்பிக்கையில எழுதிட்டு இன்றைக்கு வந்து என் கடவுள் கைவிட்டாருன்னு சொல்றீங்க, உங்களுக்கு நடக்கலைன்றதுக்கா? சரியா? அது மைனா இருக்க கொய்யா பழம் விழுந்த கதைகள் தான் இந்த உலகத்தில் நடக்கிறது. மைனா இருந்தும் கொய்யா பழம் அணுங்கவே இல்லை என்ற கதையை நாங்க சொல்வதில்லை. இதே வசனம் அதுவே ஆண்டவருடைய காலத்திலே இருந்த இருக்கு. நான் இல்ல இப்ப திருப்பி பாலன், உங்களுக்கும் எனக்கும் அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நாங்க ஒன்றை நம்பிட்டா அதை விட்டு அசைகிறது இல்லை. ஆனால் சிந்தித்து பார்க்கலாம். அப்போ சொன்னேன் தானே, பாலனை நான் நம்பிட்டேன். இப்ப பாலன் சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பணும்டா அதுக்காக எனக்கு ஒரு சுய புத்தி இருக்குதுன்றதை நான் மறந்துட்டு நம்பணும். ஏன்னா நான் பாலன் இல்லையே. பாலன் எந்த நேரத்திலும் மாறல். இன்றைக்கு நம்பிக்கைக்குரியவரா இருக்கிறார் பாலன். நீங்கள் திருப்பி 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 இயேசுவின் காலம், இயேசுவின் சிஷ்யர்களுடைய காலம், அங்கு சொல்லப்பட்டவே நம்புறீங்க. நான் அதை நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன், கட்டிக்காரன். ஆனால் இன்றைய கால சூழலில் எனது வீட்டில் இப்படி ஒன்று நடக்காத போது எனக்காக ஒருவர் கண்ணீர் விட்டு மன்றாடியும் ஆண்டுகள் பலவாகிவிட்டது. என் வீட்டில் இன்னும் கடலேற கப்பல்கள் வரவில்லை. என்னுடைய ஜெபத்துக்கு இல்ல வாலன் இதுக்கு பதில் சொல்லுங்க, ராஜினி அவர்கள் உட்பட. என்னுடைய ஜெபத்துக்கு பலம் இருக்கிறதா, என்னுடைய ஆண்டவருக்கு பலம் இருக்கிறதா? டக்குன்னு சொல்லுங்க பதில். 2 பேரும். ஆண்டவருக்கு. பிறகு ஏன் நானும் நீங்கள் இவ்வளவு நேரம் கதையை நீடிச்சு கொண்டு போறோம்? ஏன் ஒரு பதில் சொன்னார். சரியா? நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் நம்பிக்கையும் விசுவாசம். இதை நான் கேட்க வேண்டும் என்று இல்லை. முந்தைய நான் கடவுளை கேட்டிருக்கேன். ஏன் கேட்கிறீர்கள்? மழை பெய்யணும், குளிர் நீக்கணும், அவருக்கு காய்ச்சல் போகணும், கால் விரணும் என்று ஏன் கேட்கிறீர்கள்? என்ன கடவுளுக்கு தெரியாதா? நான் இப்போ ஒரு இயக்கம் நினைத்ததாம், தன்னால் தான் இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், மற்றவர்களால் இல்லை. மற்றவர்களால் விடுதலை பெற்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது போலத்தான் பாலனுடைய கதை இருக்கிறது. கடவுளுக்கு மகிமை, அந்த மகிமை அல்ல, கடவுளுக்கு வல்லமை அதிகம் குறைவென்று சொல்ல உண்டா? என்னுடைய மனம் விட்டு அழுது மன்றாடுகிற ஜெபத்துக்கு அதிக வல்லமை உண்டா?
இல்ல கதை நல்ல வடிவா புரிஞ்சு கொள்ளலாம் இதை. கண்ணீரோட நாங்க வடி விதைக்கிறோம் கம்பி ஆண்டவருக்கு அது விருப்பம் அந்த அது ஜெபத்துக்கு அப்ப ஆண்டவருடைய வல்லமையை நீங்க குறைத்துக் கொள்வீர்கள். ஆனா நீங்க நாங்கள் கேட்டது வந்து மண்டாடுகின்றோம். ஆனா சிலது கிடைக்கிறது, சிலது கிடைக்கவில்லை. ஆனால் அப்புறம் கிடைக்காதது எந்த பெட்டிக்குள்ள போட போறீங்க? அது ஒரு கிடைக்காத நம்பிக்கை வச்சு வச்சிருந்தா அது இந்த நேரம் உங்களுக்கு வேறு ஒரு கால கிடைக்கும். அது ஆண்டவருடைய நிச்சயமா அது கிடைக்கும். கேன்சரே அது இங்க நம்பிக்கை வைக்காமல் இருங்களேன், கிடைக்காம போகும்னு நினைக்கிறீங்களே. என்னை பொறுத்த அளவில் எனக்கு வீட்டில் நடந்த ஒரு இது சரியான இல்ல கவலை. ஒரு நிகழ்வு அல்ல, நீங்கள் எல்லா வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு போட்டு கலைக்கும். ஒரு நிகழ்வு நடந்துதானே இருக்குது. கடவுள் கை கொடுத்து உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நிகழ்வு ராஜினி அந்த அவர்களே நேரத்துல ஒரு உதவி கிடைக்காட்டாலும் இன்னொரு இடத்துல உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். சொல்லி அது விளங்கிட்டது. நான் அது உங்கள்ட்ட கேள்வி நான் நினைக்கிறேன், என்ன கடவுள் இவ்வளவு இருந்தாலும் என்ன வச்சிருக்கிறார் என்ற என்றது என்னுடைய பலவீனமான நிலை. இதுவாச்சும் கிடைச்சது. இந்த மாதிரி கையும் பட்டதுல நாரியில பட்டிருந்தா படுக்கையில போயிருப்பேன். அது வேற கதை. ஆனா நாரியில பட்டதுக்கு நான் குளறின காலங்களை மறந்து விட்டேன். என்னாலே இயலாது, உங்களுக்கு விளங்காது என்று சொன்ன காலங்களை நான் மறந்துதான் இந்த மனிதன் பேசுகிறான். நீங்க இன்னொரு பக்கத்தால வரும் என்று தெரிஞ்சா அத கடவுள்கிட்ட கதவை தட்டி சொல்ல உடனே கடன்காரன்ட்ட போய் சொல்லலாம், அரசாங்கத்துல போய் சொல்லலாம் குற்றமா இருக்குன்னு. கடவுள்கிட்ட தட்டி ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லணும். உங்களோட விசுவாசத்தை குறைக்கப்படாது, குறைக்க வேண்டாம். அது ஓகே. ஆனா கடவுளின் பேரால் அதை சொல்வதை நாங்கள் 2 முறை சிந்திக்க வேண்டும். என் பேரால் சொல்லலாம். பாலன் சொல்றாரு, நான் பிரார்த்தித்தான் நண்பனுடைய மகனுக்கு பெண் கிடைத்தது, அது ஆம்பளை கிடைத்தது, அது பாலன் சொல்லலாம். ஆனா கடவுளின் பெயரால் சொல்வது, அதை நான் மன்றாடியது என்று கடவுளை வம்புக்கு இழுப்பது என்னை பொறுத்த வரைக்கும் சரி என்று படவில்லை. ஆனா வேண்டாம், விவாதிக்க வேண்டாம். இது வந்து சொல்லிக்காரு. அவர் சொன்னார், பாலன் செய்யும் போது எனக்கு கேள்வி வருது, பிறருக்காக இத்தனை வருஷம் ஜெபிச்சு என்ன நடந்தது? என்ன சொல்லுங்க. நிம்மதியா விட்டு தூங்குறான். என்ன இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் ஜெபிக்காட்டி பிள்ளைக்கு இப்ப வரன் கிடைச்சிருக்காதோ? இல்ல இல்லையா? இப்ப இல்லையா? அப்படியாண்டு இல்ல, ஜெபத்துக்கு பயன் கிடைச்சிருக்குது. ஜெபம் பண்ணாட்டி பயன் கிடைச்சிருக்காதா? ஜெபம் பண்ணிருக்காட்டி பயன் கிடைச்சிருக்காதா? பிந்தி கிடைச்சிருக்கும். இது கூட நீங்க கிளைம் பண்றீங்க, என்னாதான் இளம் கிடைக்கணும் பண்றீங்க. இல்ல, கண்ணீரோட விதைக்கிறோட கம்பீரமா நீங்கள் சரியா யோசிச்சா, நீங்கள் பாலன் இல்லை இன்னொருவர் சொன்ன கதையை யோசிங்கன்னா, இவர் எவ்வளவு ஒரு ஆணவத்தோடு சொல்ற. அந்த நண்பனுக்கு ஒண்ணும் விளங்க இல்லை. நான் மன்றாடி அழுததனால் தான் அந்த நண்பனுக்கே வரம் கிடைச்சது. எவ்வளவு ஆணவத்தோட பேசுகிறேன். நீங்க மனதுக்குள்ள கடவுளை நினைச்சாலும் சத்தம் போட்டு கதைச்சாலும் கடவுள் கேட்பார். நீங்க கண்ணீர் விட்டு அழுதுதான் சொல்லணும்னா கடவுள் கேட்பாருன்னு நினைக்காதீங்க. நீங்க மனதுக்குள்ள ஆண்டவரை நினைச்சாலும் கூட, சத்தம் போட்டு நீங்க ஆண்டவர் ஜெபித்தாலும் கூட ஆண்டவர் கேட்பார். நீங்க சும்மா நான் ஜெபிக்கல, வசனம் இருக்குது. சங்கீத புத்தகம் பாலன், நீங்களும் ஒரு 50-60 வயசு தாண்டிட்டீங்க. நீங்க கதை வசனத்தை அது வச்சிருங்க, வசனத்தை உங்களுக்கு வச்சிருங்க. கண்ணீரோட வசனம் இருக்கு அதுல. இல்ல பாலன் இருக்கட்டும், ஒரு பிரச்சனை மட்டும் விளங்குது இல்ல. இப்ப பாலன் கதைக்கு வேணும்னு கேட்கிறேன் நான். வசனம் இருக்க எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு மட்டும்தான் அந்த வசனம் இருக்கும். அவரு சொன்னான். சும்மா வாசிக்க மாட்டேன், கண்ணீரோட விதைச்சு பாருங்க, விதைங்க வீட்டுல. அப்படி நீங்க மண்டாடலாம் அப்படித்தான். பாத்தீங்களோ, ஒரு சின்ன மனிதன் எவ்வளவு சிறுமைக்குள்ள ஆளாகி எந்த உண்டி என்று கதைக்க ஆரம்பித்து விட்டான். இது பாலனை சொல்லல, மனிதர்களை சொல்றேன். எவ்வளவு சிறுமை இது, எந்த உண்டி என்று கதைக்கிறதா? தடுக்குமா? இவன் சபையில வந்து வேற மாதிரி, இதை வேற மாதிரி. அதான் சொன்னான்,
எங்கட சபை இல்லையே, எங்கட வேதம் கண்ணீரோட வைக்கிறது, கண்ணீரோட எங்கட சபையில் நடக்கிறது. அது மண்டாடலாம். கண்ணீரோட நீங்க உங்களோட இதுல உங்களோட குடும்பத்தோட உங்களோட வீட்டுல மண்டாடலாம். கண்ணீர் விட்டு அழாமல் கேட்டாலுமே கடவுள் தருவார். அந்த இல்ல நம்பிக்கை இல்ல அப்படி இல்ல, ஜபிக்க எல்லாம் கண் திறந்து ஜபிக்கப்படா என்ன, அதெல்லாம் புத்தகம் வாசிக்கிற மாதிரி கண் மூடித்தான் ஜபிக்கும். ஏன்னா மனம் வந்து அலையப்படாது. அது ஒரு முந்தையருக்கா வந்து இந்த தர்க்கம், ஏன் கண்ணை மூடி ஜபிக்கணும், கடவுள் இருக்கீங்களே ஏன் கண்ணை மூடி ஜபிக்கணும், அது மனம் வந்து சிதறப்படாது. திறந்து கடவுளை பார்த்து ஜபிக்கலாம் தானே, மனம் சிதறப்படாது. எங்கட பார்வழி இருந்தா மூடிக்கொண்டு ஜபி, வெளிச்சத்தில் கண்ணை திறந்து கொண்டு ஜபி. இல்ல இல்ல கண்ணை மூடிக்கிட்டே ஜபிக்கணும், கண்ணை மூடிக்கிட்டே ஜபிக்கணும். எங்கட மனம் வந்து அலையப்படாது எல்லாரும், அதான் கண்ணை மூடிக்கிட்டு ஜபிக்கிறது. கேளுங்க கண்ணை திறந்து ஜபிக்கிறது, புத்தகம் வாசிக்கிற சரி, புத்தகம் வாசிக்கிற சரி கேட்டு பாருங்க. நீங்க கேட்டு பார்க்குறேன். இல்லை இது எங்களுக்கு கண்ணை கடவுள் உதவிண்டா கடவுள்கிட்ட போனால் பார்த்த கடவுளை தந்திருக்கிறார், கடவுளை பார்த்து தான் ஜெபிக்கணும். மனம் வந்து அலை மொழியில கேட்க இல்லைன்னா பார்க்கும் என்ன கண் திறந்து கேட்க, அப்ப அந்த ஜெபம் வந்து கேள்விப்படாது. ஏன் கேள்விப்படாம நாங்கள் எல்லாம் கண்ணை மூடாம ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இன்னொரு வசனம் இருக்குது, பைபிள்ல இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தைகள் கெட்டு போற பதில சொல்லி போட்டு சொல்லுங்க. இந்த பைபிள் உங்கள்ட்ட மட்டும் இருக்கு, எல்லாரையும் இருக்கு. அப்ப என்னத்துக்கு எங்களுக்கு காதுக்கு கதை வச்சியா அதுல இருக்குதுன்னா இருக்குதா, நீங்க சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். இல்லையே வேண்டாம், நான் இப்ப திருப்பியும் சொல்றேன், அதுல ஒரு தவறும் இல்லை. நீங்கள் நம்புவது நான் நம்பாமல் நான் கேட்கிறது சொல்ற போச்சு. கடவுள் என்ன இருக்கட்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில போகக்கூடாது. ஒரு கேள்விக்காக கேட்கிறேன், நீங்கள் பைபிளை காணாத காலத்தில் உலகத்தில் ஒன்றும் நடக்கலையோ? இப்ப தெரிஞ்சிருக்குது. அப்ப நான் கண்ணீரும் விடவும் இல்லை, நான் மண்டாடவும் இல்லை. எனக்கு மன்னிக்கணுமா? இப்ப கேக்குதா? அந்த காலத்தில் எனக்கு பைபிளையும் தெரியாது, கண்ணீரும் வராது, மன்றாடியதும் இல்லை. அப்போ உலகம் எல்லாம் அப்படி உறைஞ்சு போய் இருந்ததா? என்னுடைய நண்பர், என்ற குடும்பம், சொந்தக்காரர் எல்லாரும் அப்படி உறைஞ்சு போயிருந்தவீங்களா? நான் பைபிளை கண்டதுக்கு பிறகுதான் வந்ததா? ஏனென்றால் திருப்பி திருப்பி பைபிள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. நான் அதில் எந்த விதத்திலையும் நாங்கள் கேள்வி கேட்கல. நான் கேள்வி கேட்குறது அதை திருப்பி சொல்லுகிற மனிதரிடம் தான் கேட்குறேன். இப்போ நான் சொல்கிறேன் சரியா, என்னுடைய இயக்கக்கோள் தான் சிறப்புண்டு நான் அதில் எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்னிட்ட கேட்குறீங்க, நீ உனக்கு புத்தி இருக்கான்னு தான் நீங்கள் என்னிட்ட கேள்வி கேட்குறீங்க. அப்போ இயக்க புத்தகத்தில் போய் பிழை பிடிக்க வேண்டாம். அது எழுதினவர் அவர் நல்லா உழைச்சிருப்பார், அது வேறு விஷயம். அங்கே இருக்குன்னு காட்டுறீங்க. இன்றைக்கு சரி வருமா? அது கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு இயக்க புத்தகத்தில் இருந்தது. ஆனால் நான் கட்டணுன்றதுக்காக புத்தகத்தில் வரிகளை மாற்றி விட்டேன். அப்போ இப்போ சொல்கிறதோ இது பழைய இயக்க புத்தகம், இது புதிய இயக்க புத்தகம்ன்ட்டு நாங்கள் சொன்னால் எங்களுக்கு மதி எங்கே போச்சு? எங்களுக்கு மூளை இல்லையா? நான் கேட்ட கேள்விக்கு பழையபடி போயிடுவோம். திருப்பியும் நான் சொல்கிறேன் என்றால், கைவிடப்பட்டவர்களை கடவுள் நீர் பீர் என்றதை எழுதியிருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்றது அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மூவருடைய சொற்களிலும் வந்தது. பாலன் சொன்னதிலையும் அப்படி ஒரு விளக்கம் இருந்தது. நான் என்னுடைய கேள்வி முந்தி பல தடவை கேட்ட கேள்வி தான். திருப்பியும் நீங்கள் இதை கேட்கவில்லை என்பதற்காக இல்லை மாறி, நீங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது ஐயா, அப்போ ஒரு தலைவர்கிட்ட நம்பிக்கை இழந்து இன்னும் ஒரு தலைவர்கிட்ட போய் கேட்குறீங்க, இவர்களை நீங்கள் கையெடுத்து பாரும் ஐயா. அப்போ அந்த தலைவன் மீது, கடவுள் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை பாதியாகிவிட்டது.
இதைத்தான் நான் கேட்டேனே தவிர இது எங்கேயோ போய் திருப்பி பழைய கதை ஒன்றில் என்றைக்கோ நடந்த கதைக்கு திருப்பி சொன்ன மாதிரி முடிஞ்சது. அப்படி இருக்காம நான் திருப்பியும் சொல்கிறேன். நான் இந்த சிந்தனை நேரத்திலேயே ஒரு 10வது தடவை சொல்கிறேன் நினைக்கிறேன். கடவுளே யாவும் மாலே நன்றி தோத்திரம் ஐயா. முடிஞ்சு போச்சு. அது சொல்லி போட்டு நீ கேட்கல நான் ஹார்ட் அட்டாக் வந்து விழுகிறதும் வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் போகிறதும் சர்வ வல்லமை உள்ள சக்தியினுடைய மகிமை. இதை விளங்காம இயக்கங்கள் புத்தகங்களை வெளியிட்டதால அதை படி இல்லாட்டி சுற்றுவன் என்று சொன்ன மாதிரி ஆளுக்கால் கட்டிடங்களுக்குள்ள போய் நின்று கொண்டு சபைகளையும் கோயில்களையும் மசூதிகளையும் ஆலயங்களையும் அமைச்சிட்டு உதுக்கு கதை விட்டு நம்மை பிரித்து கொண்டிருக்கிறோம். நன்றி வணக்கம். இப்போ நேசிப்பவர்கள் தனக்கு இப்போது உயிர்ப்பு வந்தது என்று ஒரு மைக்கை ஓன் பண்ணி காட்டினார். வணக்கம் ராஜினி. நான் பிந்தித்தான் தாமதமாகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இல்ல அது அல்ல காரணம், நீங்க தாமதமாக எழுந்திருந்தீர்களா? தாமதமாக இருந்தே இரவு சற்று உடல்நல குறைவாக இருந்ததால் காலையில் தாமதமாகவே எழுதினேன். தாமதமாகத்தான் எழும்பினேன், தாமதமாகவே வந்து விட்டேன். சரி, நல்லது. நாங்கள் முதலே சொன்னோம் பிந்தி எழும்பிட்டு ரெண்டு சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று. அதுக்கு பிறகு உடல் சுயினம்ன்றது அது தேவையில்லாத காரணம். நான் எழுந்தது தாமதம், அதனால் வர தாமதம் என்கிறது அது சிறப்பு. அப்போ ராஜினியர்கள் அலையுங்கள். அன்னை மரியாள் பற்றி எப்படி நெய்சிலிப்பவர் சொல்லுறாருன்னு கேட்டு அங்கால விவாதம் தொடர்றதா இல்லையான்னு முடிவெடுப்போம். இந்த சந்தர்ப்பத்தை தந்தவங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நேவிசவர்கள் வாருங்கள். வணக்கம். கூட சிந்தனையை தாருங்கள். வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் இன்றைய நற்சிந்தனை பேசுகின்றது தொழுநோயாளர்களை பற்றி. இயேசு 10 தொழுநோயாளர்களை குணமாக்கினார். அதில் ஒருவர் மட்டும்தான் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி கூறுகின்றார். அப்போது இயேசு கேட்கினார், மற்ற 9 பேரும் எங்கே என்று கேட்கின்றார். அவர்கள் எங்கே என்று கேட்கிற அந்த கேள்வி. ஆகவே நான் அதை ஒட்டியே இன்றைய சிந்தனையை தருகின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று. தேவை இருக்கும் போது ஓயாமல் கடவுளை தேடுகின்றோம். கேட்பதை பெற்றுக்கொண்டால் நமது மனநிலை என்ன? தேடுகின்றோம், தொந்தரவு செய்கிறோம். தேவை நிறைவேறிய பிறகு கடவுளை நாடுகின்றோமா? இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம். தொழுநோயால் பீடிக்கப்பட்ட 10 பேர். ஐயா எங்கள் மீது இறங்கும் என்று கூறுகின்ற அந்த துணி அவர்களது பரிதாப நிலையையும் நம்பிக்கை இழந்த நிலையையும் காட்டுகிறது. இயேசுவின் இரக்கம் அவர்களை குணமாக்குகின்றது. குணமடைந்தாலும் அவர்கள் வாழ்வே மாறிவிட இந்த உலகம் சார்ந்த எண்ணங்கள் அவர்களுள் குடிவர அவர்கள் இருந்த நிலையையும் மறந்து நன்றியையும் மறந்து விடுகிறார்கள். இவ்வுலக மக்களும் ஏன் நாமும் கூட இப்படித்தானே இருக்கிறோம். நொடிப்பொழுதில் மாறிவிடுகிற பச்சோந்தி போல இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக்கொண்டு உயர்வதற்கு காரணமாக இருப்பவர்களை மறந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நலம் பெற்ற 10 பேரில் ஒருவரின் நன்றி உணர்வை நாம் பார்க்கின்றோம். இறைவனை புகழ்ந்து அவரின் பாதம் தொட்டு பணிகின்றார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவது நமது கடமை. நன்றி சொல்வதால் நமது மனம் பரவலாகின்றது. உடல்கள் நமக்கு சொந்தமல்ல என்னும் எண்ணம் வலுவடைகின்றது. தாழ்வு மனப்பான்மையை போக்கி தன்னம்பிக்கையை தருகிறது. இந்த மனநிலையில் தருகின்றது. நாம் பிறரை சார்ந்து வாழ்கின்றோம் என்ற தாட்சியை எளிய மனதை தருகிறது. எனவே எப்போதும் நன்றி சொல்வோம், நன்றி மறவாது வாழ்வோம். ஒரு சிறிய பாடல் ஒன்றும் தருகிறேன். நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம். வாழ்வு தந்தாலும் வேண்டரே உன் அருள் வரத்தாலே உண்மை வாழ்வு தந்தாலும் வரத்தாலே தேவனும் தன் திருவருளொன்றே எம்மை காத்தமைக்கே, தினமும் எம்மை காத்தமைக்கே.
பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம், நன்றி கீதம் பாடுவோம். இப்பொழுது உங்களுக்கு இந்த பொழுதிலே எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ்வோம். நன்றி மறவாது வாழ்வோம். நல்லவர்களை நாங்கள் எப்போதும் நினைப்போம், அவர்களுக்கு நாங்கள் நன்றியோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நீங்கள் உஷாரா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இல்லை. சரி, அப்போ நாங்கள் ஒரு முறை கண்ணீர் விட்டு மன்றாடுவோம். அப்போ உடனே மன்றாடினா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு எல்லாம் சர்வ வல்லமை படைத்தவர் தீர்த்து விடுவார். அப்படியோ எங்களோட மனம் சோர்வடையாமல் இருந்தால் நாங்கள் இப்போ நலமாகத்தான் இருப்போம். உடல்நலக்குறைவாக இருந்தாலும் மனம் சோர்வடையாமல் ஐயோ இன்னைக்கு சொல்லணுமே இன்னொரு ஒரு மனைவியோட எழுப்பும்போதே 8:58 மன்னிக்க வேணும். 8:58 எனது கணவர் வந்து எழுப்பு மட்டும் நான் எழும்பவே இல்லை. அப்படியான ஒரு தூக்கத்தில் போய்விட்டேன். சரியாக எனக்கு நீங்கள் கதைச்சது கேட்டது விளங்கு இல்லை. நீங்கள் ஏன் அவசரமாக சில தொகுப்பாளர்கள் பாமுகத்திலும் சீரியஸான ஜெயானசனாக இருக்கிறபடி அதை சொல்லணும். சீரியஸான கேள்வியை சிரித்து கொண்டு கேட்பீங்க. அப்போ நீங்கள் என்ன படிச்சினீங்கள் என்று கேட்டால் ஒரு அவமானமாக இருக்கும். என்ன, நான் உங்களை சொல்லவில்லை, சில தொகுப்பாளர்கள் அதை செய்கிறார்கள். அது மாதிரி நீங்கள் சிரித்து கொண்டு கலைக்கக்கூடாது. நியூஸ் பேப்பரில் நீங்கள் சிரிப்பை நிப்பாட்டிட்டு அது தெளிவாக சொல்லணும். என்ன சொன்னீங்க? நான் உடல் சோர்வாக இருந்தாலும் மனம் சோர்வில்லாமல் இருந்தால் எல்லாம் நலமாக இருக்கும் என்று சொல்லுவேன். மனசு என்பது ஒரு கற்பனை தானே, ஒரு சிந்தனை தானே மனசு. சிந்தனையாக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு உடல் நலம் குறைவு. நான் 9:58 தான் நான் எழும்பினேன். 9:58 நான் எழும்பும்போது. அப்போ அதுவும் எனது கணவர் வந்து லைட்டை போட்டதுக்கு பிறகு நான் எழும்பினேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் எனக்கு அப்போ என் சிந்தனை சொல்ல வேணுமே என்று என்னத்தை சொல்கிறது. ஆனால் நற்செய்தி நன்றி இந்த 9 தொழுநோயாளர்களை குணப்படுத்தின அந்த நற்செய்தி தான் என்று சொன்னது. ஆனால் அதுக்காக ஒரு சிந்தனையைத்தான் நான் சொன்னேன். நன்றி மறப்பது நன்றல்ல என்று சொல்லித்தான். அது சரி, அதுவும் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் சொல்லித்தான் நான் ஒத்துக்கொள்ளணுமோ, நான் சொல்லித்தான் நீங்கள் ஒத்துக்கொள்ளணுமோ? அடிப்படை 6ஆம் வகுப்பு வரைக்குமாவது எல்லாரும் போயிருக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ இந்த சிந்தனை எங்களுக்கு தெரியும். எதைக்கும் நன்றி சொல்லத்தான் வேணும், இறைவனுக்கு மட்டுமல்ல. நீங்கள் சொல்லுவீங்க இந்த நாளை எமக்கு தந்தேன்னு தான் தொடங்குவீங்க. அதெல்லாம் நான் கேட்டோ கேட்காமலோ தந்தேன். ஆனால் தந்ததுக்காக தந்தவருக்கு நான் நன்றி சொல்லுகிறதுன்றது ஒரு புத்தகத்திலிருந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது எங்களுக்கு, இல்லையா? நீங்கள் சொல்லிப்பவர்களே, நிச்சயமாக நன்றி எங்களை உணர்வில் இருந்து வரணும், எங்களை மனதால் இருந்து எங்களை நன்றி வரணும். அதை நாங்கள் வெளிப்படையாக பிளத்து சொல்றதில்ல வரக்கூடிய பிரச்சனையை தான் இப்போ அப்போது பேசிக்கொண்டிருந்தோம். அது கண்டிப்பா நிதமுமா என்ன ஒரு கட்டில்ல நித்ரையால் படியின்படி 9 தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். அதில் அவர் குணமாக்கின ஒரு ஆள் தான் தூரத்திலேருந்து வேண்டினார். அவர் ஒருத்தர் தான் குணமாகி நன்றி சொல்லிட்டு போனார். ஏன்னா அது நம்பிக்கை, அவருக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் நம்பிக்கை இருந்தது, மற்றவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி ஏசு கேட்கிறார், எங்கே போனி மற்ற 2 பேர் எங்கே போனீர்கள்? அந்த ஒருவர் கடவுளை நம்பிக்கை வைத்தபடியால் தான் அந்த ஒரு ஆள் தான் குணமாகினார். என்ன இப்ப இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? நம்பிக்கை, ஒரே ஒரு ஆள் தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அப்ப அது இப்ப ஒரு 2 இயற்கை மருத்துவர்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் ஊர்ல, சரியா? 7 பேர் இருக்கிறோம் நாங்கள் வருத்தம் கஷ்டப்படுறார்கள். அப்போ 2 பேரும் கூப்பிடினோம், எங்கள்கிட்ட வாங்கும், நாங்கள் விலை குறைவு உங்களுக்கு சில வழி இலவசமாகவே செய்தாரம் உங்களை சொல்ல ஒருத்தர்கிட்ட போகிறார், சரியா? அப்போ எங்களுக்கு ஒன்று விளங்கும் என்னென்னா, ஆனால் இது ஜெயானசன் அவர்களே ஒரு சர்வ வல்லமை உள்ள சக்திக்கு இது பொருந்துமோ? இல்லை, அதிபர் மன்னிக்கணும் அதிபர், 10 பேர் சுகமடைஞ்சவர் தொழுநோயாளர், ஒரு ஆள் தான் போய் நன்றி சொன்னவர். அப்போ சரி, 7ஓ 10ஓ நான் இப்போ 12 பேருன்னு வைப்பமே,
சரியா? இப்ப அது பிரச்சனை இல்லை, கதை விளங்கிச்சுதா? இப்ப நீங்கள் அந்த ஒரு ஆள் இல்ல இல்ல பாலனவர்களே, இது அறிவறி கதை. அறிவறியிலையும் பிள்ளைகள் இப்படி கதைக்காது, அதை விட்டுருங்க அந்த கதையை. இதுல நாண்டு கொண்டு நின்றா எங்களுக்கு அறிவில்லை. நீ ஜானடேசன் அவர்களும் காணவில்லை, பாலனும் காணவில்லை, 9 10 8 உண்டு. சரி, இப்ப அது இல்லை, தோராயமா ஒரு எண்ணிக்கையே சொல்லுங்க, இருக்கட்டும். அதுலேயே நம்பிக்கை இருந்து இல்லை 10 9 என்று சொன்னபடியா பாவம் கிடைக்கும் என்று சபிக்கிறீங்கன்னா அது நல்ல இயக்கம், நல்லபடி. இல்லை இல்லை, அது ஜானடேசன் அதுக்கு ஒரு ஒப்பான ஒரு கதையை சொன்னார், இன்னும் ஒரு கதையை சொன்னார். உங்கள் சொன்னதை வச்சு அவர் சொல்லவில்லை. நான் கேட்கிறேன் என்னென்றால் ஜானடேசன் அவர்களே, அந்த 9 பேரையும் ஒருவர் தவிர 9 பேரையும் படைத்து இயக்குபவரில் எனக்கு சந்தேகம் வந்துட்டுது. அதனால தான் இயேசு கேட்குறார், என்னாச்சு கூப்பிட்டனே ஃப்ரீன்னு சொன்ன நான் இல்லை ட்ரீட்மெண்ட் ஏன் வரையில்லை என்று கேட்குறார். ஆனால் எனக்கு அந்த சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இறைவன் ஒருவன் என்றால் சர்வ வல்லமையும் ஏன் கேட்கணும், நீ வேற இல்லை. அப்போ நான் வந்து அந்த 9 ஒரு ஆளாக இருந்து கேட்பேன், ஐயா நீங்கள் வரக்கூடாதுன்ற எண்ணத்தை தந்தவரே நீங்கள் தானே ஐயா. 10 பேர் என்ன செய்யணும் சொல்லி முன்னுக்க கூடாது. எப்பவுமே 10 பேர்ல 9 பேரும் எல்லாரும் குணம் பெற்றவர்கள். ஆனா அந்த ஒரு ஆள் தான் வந்து நன்றி சொன்னது, ஒரு ஆள் தான் நன்றி சொன்னது. இது கொஞ்சம் கதை மாறிட்டுது. இப்ப பாலன் என்ன இதுக்கு சொல்றேன், சரி ஓகே, ஒரு நாக்கு தவறி விட்டது என்று ஸ்லிப் ஆயிட்டு என்று வைப்போம், சரியா? ஆனால் ஓகே ஓகே, அது சரி. நான் என்ன கேட்குறேன்டா, அப்படி இந்த பாவம் செய்தவர்கள், இயலாதவர்களை கண்டும் காணாமல் போபவர்கள், இவர்களெல்லாம் படைத்தது என்று நான் இறைவனை நம்புகிறேன். இது என்னுடைய பக்கம், நீங்கள் நம்பணும்னு சொல்ல இல்லை. ஆனால் சமயத்தை தூக்கி கொண்டு வர்ற ஆக்கள், நீங்கள் கிறிஸ்தவமோ கத்தோலிக்கமோ புரொட்டஸ்டாண்ட் அதை பற்றி கதைக்கல, இந்த இயக்கங்களை தூக்கி கொண்டு வர்ற ஆக்கள் வந்து அதுக்கு வேற வியாக்கியானம் சொல்கிறீங்க. அது எங்களுக்கு தெரியும். ஒரு ஹீரோவை, ஒரு 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 கதாநாயகனை நான் வெளியே காட்ட வேண்டும் என்றால் ஒரு வில்லன் உருவாக்கப்பட வேண்டும். இது சின்ன வயசுலேருந்தே நாங்கள் படித்த கதை தான் இல்லையா? அதுதான் கடவுளும் சாத்தான் என்கிற ஒரு உருவத்தையும் உருவாக்கி கதைகள் எழுதினார்கள். அப்போதான் கடவுளுடைய வல்லமை தெரியும். என்னுடைய கதை என்னென்னா, சாத்தானை படைத்ததும் சர்வ வல்லமை உள்ளவன் என்பதுதான். இது எத்தனை 1000 தடவை சொல்லிட்டோம் இந்த ஈதிய காட்டில. அப்போ அப்படி இருக்க, இப்போ பார்த்தீங்களா, நேசர்கள் வீட்டில் புயல் வந்தது. அது யார் மண்டாடினதால புயல் வந்தது? இல்லை, சும்மா அந்த கதைக்கு ஒரு சுவை ஊட்டுவதற்காக சொன்னேன். மற்ற 2வது, இப்போ எல்லாம் வச்சுட்டு தூங்குறோம் அநேகமானவர். யார் இல்லாதாக்கள் சொல்லுங்க. விடிய ஒரு ராம்தேவ் இல்லை, விடிய ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது 7 மணிக்கு. இப்போ நான் இரவு எல்லாம் வைக்காம படுக்கிறேன், கை ஏற்றுங்க. நாங்கள் எல்லாம் வைக்காம தான் படுக்கிறது. நான் எல்லாம் வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறது இல்லை, நானும் மணிக்கூட பக்கத்தில் வச்சிருக்கேன். சரி, இப்போ நல்ல கதை. இப்போ நேவிசிப்பாருடைய கதைக்கு வருவோம். இன்றைக்கு விடிய லண்டன் நேரம் 8 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட். சரியா? டாக்டர் இல்லை வேண்டாம், இந்த மேரியில் ஒரு எங்களோட கொடுப்பனவுகள் பற்றி கட்டாயமாக முடிவெடுக்கிற அப்பாயின்மெண்ட் 3 மாதத்துக்கு முன்னே தந்தவியல். இப்போது அவர் 9:58க்கு தான் கண் விழிக்கிறார். இது என்ன பெருமை இருக்கிறது? அப்பாயின்மெண்ட்டும் போச்சுது, இந்த வருஷம் காசும் போச்சுது. இனி திருப்பி அடுத்த வருஷம் தான் தருவாங்க. நிச்சயமாக எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இல்லை, இது சரி. அப்போ நீங்கள் வளமையாக 8 மணிக்கு நிகழ்ச்சி என்றா லண்டன் நேரத்தை சொல்கிறேன்னா, நான் 5 மணிக்கு எப்போவுமே எழுந்திருந்து தேங்காய் திருவுறேனான்டா அது கவலை இல்லை. எங்களோட வீட்லேயும் ஒரு ஜீவன் இருக்குது, எல்லாம் வச்சது அது எல்லாம் வச்சா அது அலர்ஜி மாதிரி, அதை பண்ணிட்டு தான் படுப்பார். ஆனால் இந்த வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட்டும் தவறுனதில்லை, சரியா? ஆனால் அதுக்காக அந்த எல்லாமில் நம்பிக்கொண்டு நான் இருக்கிறேன். ஏனெண்டா எல்லாம் அடித்தா என்ன, பேட்டரி போனா என்ன, அது கடவுளுடைய செயல். நான் எழும்புவேன், போக அப்பாயின்மெண்ட்டுக்கு போக முடியாட்டி போக மாட்டேன். இல்லை, அது பழக்கத்தில் வந்தோன்னா அந்த நேரத்துக்கு எழுப்போம். 5 மணிக்கு நீங்கள் படுத்தீங்களன்னா 5 மணிக்கு எழுப்போம். அந்த பழக்கத்தில் அப்படித்தான். இப்போ பாருங்க, நேவிஸ் அவர்களும் அப்படித்தான் இருந்தார். எனக்கு அப்படித்தான் நடக்கிறது. நான் ஒரு நாளையும் எல்லாம் வைக்கிறேன், 5 மணிக்கு எழும்பணும்னா 4:45 அப்படி பார்ப்பேன். 5 மணி. சரி, இதுக்கு சொல்லுங்க. இப்போ பிரான்ஸில் பூனைக்கும் அடி சறுக்கிட்டுது, இதுக்கு என்ன கதை சொல்ல போறீங்க?
வளமையா எழும்புறவர் நம்பிக்கையோட தூக்கத்துக்கு போனார். ஆனா இன்று எழும்ப முடியவில்லை. நான் எங்க கொண்டு வந்து முடிக்கிறேன் என்றால், இப்படி 2 கைகளை தீத்தி அப்பா அம்மா யாவும் உன் செயல் என்று சொல்லி முடிக்கலாமே என்று சொல்லவார். இல்லை, நான் இதுக்குள்ள ஒரு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த 9 பேர் என்று சொல்லி இந்த தொழுநோயாளர்கள் அந்த காலத்துல சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டிருந்தவர்கள். இப்ப அதுக்குள்ள பல சமயத்தவர்கள், பல இனத்தவர்களும் இருந்தார்கள். யூதர்களும் இருந்தார்கள், சமாரியர்களும் இருந்தார்கள், பல இனத்தவர்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, நாங்கள் தொழுநோயாளர் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு ஒற்றுமையோடு அவர்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். ஒற்றுமையோடு தான் இறைவனிடமும் வந்தார்கள். வந்து மன்றாடுகிறார்கள், சுகம் பெறுகின்றார்கள். அந்த சுகம் பெற்ற உடனே அவர்களுக்குள்ள இருந்த அந்த சமத்துவம் மறைந்து விட்டது. அவர்கள் ஐயோ, இந்த சமாரியனுடைய நான் இவ்வளவு காலமும் இருந்தேன், நாங்கள் யூதர் அல்லவா என்று சொல்லி போட்டு அந்த 9 பேரும் இவரோட சேராம திரும்பி போயிட்டார்கள். அந்த நன்றியையும் மறந்து திரும்பி போயிட்டார். இந்த ஒருவர் மட்டும்தான் நன்றியோட வந்து இறைவன் பாதத்தில் விழுந்தார் என்று தான் அந்த சிந்தனையில அந்த இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த அந்த ஒன்றுபட்டு இருந்தது அவர்களுடைய அந்த நோயால சமுதாயத்தால் இழிவுபட்டு தாங்கள் ஒன்றாக இருந்தோம், ஒதுக்கப்பட்டு இருந்தோம் என்று அந்த ஒற்றுமையாக இருந்தவர்கள் குணம் பெற்றவுடனே அவர்களுக்குள்ள ஒரு வேற்றுமை வந்து விட்டது. இதனை ஒதுக்கி விட்டார்கள், இந்த சமாரியனை ஒதுக்கி விட்டார்கள். ஆகவே அந்த ஒருவர் மட்டும்தான் திரும்பி வந்தார். இவரோட வர அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த நன்றியை மறந்தவர்களாக அவர்கள் போய்விட்டார்கள். இவர் மட்டும்தான் வந்து இறைவனுக்கு கேட்கிறார். அதுதான் இறைவன் கேட்கிறார். அந்த மற்ற 9 பேரும் எங்கே என்று கேட்கிறார். இயேசுவின் கேள்வி வந்து மற்ற 9 பேரும் எங்கே? அப்ப அந்த எங்கே எங்கே என்பதுக்கு என்ன பாலன் இல்லைங்கோ நெய்ஸ்பியான சொல்லுங்க. அந்த 9 பேரும் அப்ப எங்கே? 9 பேரும் அவர்கள் நன்றி மறந்து அவர்கள் நாங்கள் யூதர், அவர்கள் மமதையோட போயிட்டார்கள். இவர்களே மறந்துட்டார்கள். அவர்கள் சமுதாயத்தோடவே அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தோடு சேர்ந்துட்டார்கள். அப்ப அவருக்கு இந்த சமாரியன் வந்து அந்த ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்தவர் தான் அந்த சமாரியன். ஆனால் அவர் நல்ல மனதுடையவர். அவர் தான் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார் என்று அந்த உளவியலாளர்கள், இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, 2 கதை. இந்த கதை தான் என்னுடைய ஆரம்ப புள்ளி. அந்த 9 பேரை படைத்து அருள்விப்பவர் யார்? இல்ல, படைத்தவர் நெய்சுவர்களை, அவரை இன்றும் வாழ்வித்துக் கொண்டிருப்பவர் யார்? என்ன இது, கடவுளை மிஞ்சி ஒரு சமுதாயம் வர முடியுமோ? கடவுள் தான் வச்சிருக்கிறார். அந்த 9 பேரும் திரும்பி போனது என்னன்னு சொன்னா அவர் சொல்றாரு இல்ல, உங்கள்கிட்ட குருக்கள்கிட்ட போய் சொல்லுங்களாண்டு. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி அவர் குணமாக்குறது கூட நம்பிக்கை இல்லை. அந்த சமாரியர் ஒரு ஆளுக்கு தான் அந்த நம்பிக்கை இருந்தபடியா தான் இல்ல. அது சரி, அவற்ற கதை அவர் பாஸ். இந்த 9 பேரும் யாரால் இயக்கப்பட்டார்கள்? இறைவனால தான், ஆண்டவரால் தான். நேசிப்பவர்களுடைய உதடுகள் விரியவில்லையே. இறைவனாலதான் இயக்கப்படுகிறார்கள். அவர்கள் இறைவனாலதான் இயக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள். இல்ல, ஆனாலும் என்கிறது போது என்ன இடையில வந்துட்டு நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. ஆண்டவர்கள நம்பிக்கை இருக்கே இல்லை. அதுதான் இதுல சொல்லப்படுது. நம்பிக்கை இல்லாதபடியா தான் அவர்கள் போய் ஆண்டவர் சொல்றாரு, போய் நீங்க அந்த குருக்களுக்கு போய் உங்களை காண்பீங்களா சொல்றாரு. திருப்பியும் அதே ரெக்கார்டுக்குள்ள போட்டீங்க. திருப்பியும் அதே கதை தான் வருது. நான் கேட்கறது அதுக்கு அப்பால கதை. அப்ப நேசிவர் சொல்றார், இறைவனால தான் ஆனாலும் என்று ஒரு புது கதையை கொண்டு வந்து இறைவனுக்கு மிஞ்சி யார் ஒருவரை சொல்ல முயற்சிக்கிறார். ஆனா அது அவருக்கே புரியவில்லை. என்னால் அது சொல்ல வைக்கப்படுகிறேன். அது தவறு. அப்படி வந்திருக்கே இல்லாது. அதான் அந்த 9ல் ஒருவனாக நான் இருந்தா சொல்லுவேன், ஐயா கதவுறீங்க நல்லா, என்னப்படி நினைக்க வச்சதே நீங்க தானே ஐயா. வந்து கத்தரை வந்து தெய்வமா நம்ப இல்லை. இல்ல, தெய்வமாக அவர்கள் நம்ப இல்லை. ஆனால் அவர் எல்லாருக்கும் அவர் தான் தெய்வம் என்றது உண்மையா பொய்யா? நீங்க சொல்லுங்க. பிறகு என்ன கதை இது? என்ன கதை இது? பிறகு ஆகையினாலதான் இந்த சமயங்கள் அழகாக கதைகளை புனைந்து சம்பவம் உண்மைதான், சம்பவம் பொய்யல்ல. அதுக்கு இந்த மனிதர் தான் மதத்தை உருவாக்கினது. வேற யாரு? இப்ப இதைத்தான் நீ பாலனோட கொலை கொண்டிருக்கேன் காலையில இருந்து. மனிதர் தான் உருவாக்கினார். நான் பேசுவது கடவுளை பற்றி, நான் மதத்தை பற்றி பேசவில்லை. சரியா? உங்களை பற்றி நான் சொன்னது என்னன்னா, புத்தகங்கள் சொல்லி இருக்குது. அது குரான்,
சிவபெருமானம். பைபிள் வந்து ஓ பைபிள் ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஜீவனுள்ள வார்த்தை பாலனுக்கு ஏன் விளங்கியல் என்று தான் வெள்ளிரம் கேட்டு. அதுக்கு பதில் கூட சொல்ல முடியாது. என்னென்றால் இப்போ அப்பா வந்து எங்களை வளர்த்து ஆளாக்கி வளர்க்கிறார் சரியா. அப்போ ஒரு இடத்தை வாங்குவோன்னு சொல்கிறார் ஜெஸ்ஸி அவர்களை. அவர் தான் ஆர்வமாக கேட்டு கொண்டிருக்கிறார், மெட்டாக்கள் எல்லாம் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஜெஸ்ஸி அவர்களை வாங்கோண்டு இவர் யோசிக்கிறார், அப்பா நான் வரையில்லை பயமாக இருக்குது. இல்லை அம்மா நான் சொல்கிறேன் வாங்கோ. இப்போ என்ன முடிவு ஜெஸ்ஸி எடுப்பீங்க? உங்களுக்கு தெரியுது அப்பா சொல்றது பிழையா படுகுது. உங்களுக்கு மைக் ஓஃப்ல இருக்கு, பதிலே சொல்ல மாட்டேன் இருக்கு. அப்பா கூப்பிட்டபடியா போவேன். ஓ அது வந்து ஒரு கண்மூடித்தனமான செயல். ஆனால் அப்பாவையும் கூப்பிட்டு அப்பா இது வேண்டாம், இது பிழைக்கும், வாங்கோ என்னோட என்று நீங்க கூப்பிடுறது உங்களுடைய செயல். பாலனை நான் கேட்டது என்னன்னா, சம்பவம் உண்மை, பைபிள் உண்மை, அதை விட வேறு மாற்று வழியே இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் பாலன் என்ன சொல்றாரு என்றதான் நாங்கள் வெள்ளிரம் கேட்டு பாலன் என்ன சொல்றாரு என்றால் புத்தகத்தில் இருக்கு இது நடந்தது நான் கேட்கிறேன், பாலன் சொல்லுங்க நீங்கள். இப்போ அதுதான் அப்பாவின் கதை கேட்டபோது ஜெஸ்ஸி அவர்கள் அப்பா சொன்னால் கேட்கத்தானே வேண்டும். அங்குதான் மதங்கள் வருகிறது, இயக்கங்கள் இயக்கம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும். இயக்கங்கள் சரியாத்தான் செய்யும், கொலை செய்தாலும் சரியாத்தானே செய்யும். அது சமாதான காலம் விறகிக்குள்ள தான் அது பிழ போல இடக்குன்னு சொல்கிறோம். எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நம்பிக்கை அப்படியே படர்ந்து விட்டது. எனக்கு சிந்திக்க தெரியவில்லை, நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டம் வருது, இன்னும் ஒரு புற மதத்தில் நான் சேருகிறேன், சரியா சேருகிறேன்னு ஒரு கடைக்கு வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு புதிய சிந்தனை வரும், நான் அப்போ பிழை விட்டுட்டேன், அந்த புத்தகத்தை நம்பினது பிழை. இதெல்லாம் இயக்கங்களில் நடக்கும். கீழ் ஜாதி மேல் ஜாதி பிரிச்சவர் மனிதர், ஆண்டவர் அப்படி படைக்க இல்லை, மனிதன் பிரித்தவர். அப்ப அந்த கதை இந்த சபையில் எதுக்கு சொல்லுவான்? எங்களுக்கு தேவையில்லை. நீங்க அழகா சொன்னீங்க, நியூஸ் பேப்பர்களும் ஜெனரலும் அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த 10 பேரில் 9 பேரும் புற மதத்தவர்கள் என்று ஒரு கதை விட்டீங்களா போது சரியா? எங்களுக்கு ஏன், இப்போ நான் உங்களை சொல்லவில்லை, எங்கள் எல்லாரும் சேர்த்து எங்களுக்கு ஏன் சாப்பாடும் டாய்லெட்டும் வாழ்ந்து என்ன பிரியோசனம் இல்லை? பொறுங்கோ, ஏற்கனவே இப்போ கடைசியாக சொன்னீங்க மதங்களை சமயங்களை படைத்தது மனிதர் என்று சொல்லிட்டு நீங்கள் ஒரு வசனம் அங்கே சொல்ல வாரீங்கள். அந்த 9 பேரும் ஏன் அதை நன்றி சொல்லலை என்றால் அவர்கள் புறமதத்தவர்கள். எவ்வளவு தூரம் ஒரு சொட்டு சாப்பாடு கூட வாயில வைக்க அருகதை இல்லாத ஆக்கள் நீங்கள் உங்களே சொல்லல, நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மண்டேக்குலேயோ எங்கே தெரியும், எங்கே சரக்கு எங்கேயாவது இருக்கா? எங்களுக்கு சிந்திக்க முடியுமா? மனிதன் தான் மதத்தை உருவாக்கினான், போய் என்னென்ன விளைய போடுறீங்க மற்ற மதத்தை சார்ந்தவர், அதனால தான் நன்றி சொல்லலேண்டு. எவ்வளவு தூரம் நாங்கள் அறிவறிக்கு கூட போன மாதிரி சொல்லக்கூடாது. இனிமேல் பாலன் உங்களே சொல்ல இல்லையா, நாங்கள் எங்களை சொல்கிறோம். இல்லை அப்படி இருக்கு, இல்லை அதுதான் நீங்கள் நான் அவசரப்படுறீங்க. நான் அப்படி இருக்குது, ஆனால் எனக்கும் இல்லை புத்தி இல்லை, அதான் நான் சொல்ல போனவே அதுதான் இல்லை அதை சொல்ற எனக்கும் புத்தி இல்லை. இல்லை இந்த இப்போ சொன்னேனே அதுதான் நன்றி இல்லாமல் போனது. ஏனண்டா அதை ஜேசப்பாட சமயம் இல்லை. ஜேசப்பாவுக்கு கிறிஸ்டியானிட்டி என்றா என்னண்டே தெரியாதுன்றது நீங்கள் அல்ல, நீங்கள் உங்களுடைய பாட்டன் பிறக்க முன்னமே தெரியும். அவர் கிறிஸ்டியனும் இல்லை, சரியா? அவருக்கு இந்த பைபிளும் தெரியாது. பொறுங்கோ, அந்த விட்டு வார்த்தையை கொட்டி உங்களை ஒரு இது ஒரு 35 வருஷத்துக்கு யூடியூப்பில் போகும். அவசரப்படாதீங்க, எனக்கும் அவசரப்படக்கூடாது. நான் அதை ஸ்டாண்ட் பண்ணுவேன் என்று தெரிஞ்சுதான் அதை கதைக்கிறேன். நீங்கள் அவசரப்பட்டு பைபிளை காப்பாற்ற போய் பாலன் இழந்துடாதீங்க. எங்களுக்கு பாலன் முக்கியம், பைபிள் எந்த இல்லை, அது யாற்றியோ. ஆனால் பாலன் எங்களுடையது. பாலன் அதாவது பாலன் தனக்கு நினைக்கிற போது பாலன் நான் என்னுடையது. அவசரப்பட்டு இன்னும் ஒருவருக்காக கதைச்சிட்டு அரசியல்வாதிகள் கத்துவாங்க, குளறுவாங்க. இந்த தலைவனை பற்றி இப்படி சொன்னியா, பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அப்போ எனக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன். எவ்வளோ சிரிப்பு கிடமையாக இருக்கும். அதைத்தான் நான் அதை கேட்க வர்றேன். என்னென்னா, அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பெரும் புரட்சியாளனுக்கு தான் கிறிஸ்தவ சமயம், அந்த நேரம் சமயமே கிடையாது, அவருக்கு பைபிள் என்ற வார்த்தையே தெரியாது. தெரிஞ்சிருக்கலாம் வேறு விதமாக, பைபிள் புத்தகத்தின்
அப்படி இருக்க நான் நம்புறேன் கிறிஸ்தவன் தான் அவர் என்று. அந்த நேரத்திலேயே அந்த 9 பேரை புற சமயத்தவர், புற ஜாதி என்று அழகா சொல்றீங்க. இது சிறையிலாருடைய மொக்குத்தனம். அவர் சாதி என்றதை அங்கேயும் போய் சொல்லியிருக்கார், இந்தியாவிலையும் போய். புற ஜாதியராக இப்படி இருந்திருக்க முடியும்? என்ற இயேசுக்கு தெரியாது நான் எந்த ஜாதி என்று, அதாவது எந்த மதம் என்று. இதை சிந்திச்சு சொல்வதற்கு நடாமோனுக்கும் பாலனுக்கும் இனி எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும் மனிதர் தான் மதத்தை உருவாக்கினார் என்று சொல்லும் போது அந்த 9 பேரும் என்ன புற மதத்தவராக இருக்க முடியும்? மதத்தவர் அல்ல, மனிதன் பிரிக்க வச்சிருக்காரு. என்ன சொல்லுங்க? மதத்தவர் அல்ல, உயர்ந்தவர்கள், சமூகத்தின் அடிமட்டத்தில் இருப்பவர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தான் அவர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். இல்ல, பாலன் சொன்னதால் பாலனோடு முரண்பட்டேன். அவர் சொன்னார் புற மதத்தவர்கள் என்று. புறமதத்தவர் என்று சொல்ல முடியாது. அப்ப இயேசு காலத்திலேயே மதம் இல்லையே. உயர்மட்டம் அடிமட்டம் சாட்டப்பட்டவர்கள். இப்ப 2025 வருஷத்துக்கு முதல் அல்லது அந்த காலகட்டத்தில் உலகத்தில் ஒரு மதமுமே இல்லை. பிறகு என்ன அந்த நேரம் அந்த 9 பேரும் புற மதத்தவர்கள் என்று பாலன் சொல்ல இல்லை. அது இங்க ஒருவர் சொன்னார், புற மதத்தவர் இல்ல, புற இனத்தவர்கள். நான் இப்ப பாலன் சொன்னதை சொல்றேன். புற இனத்தவர் என்றால் சயின்ஸ்ல எல்லாரும் அடிப்படை ஓலோவில் வரைக்கும் சயின்ஸ் படிச்சிருக்கிறோம். மனிதர் ஒரு இனம். எப்படி ஒரு அறிவில்லாதவன் புத்தாமொழி இருக்கிறான் தமிழ்ல? ஒருவேளை ஹீப்ரூல எழுதி இருக்கலாம் சரியாக. மொழிபெயர்த்தர் அது 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 ஒத்துக்கொள்றீங்களா? இப்ப உதாரணமா இதுல 9 பேர் இருக்கிறோம், ஜூம்லயே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மெச்ச பேர். நாங்கள் ஒவ்வொருத்தரும் எந்த இனம்? இல்ல, தமிழும் உங்களுக்கு அம்மா அப்பா சொல்லி தந்ததால தமிழ். நீங்கள் தமிழ் உங்களுடையது இல்லை, அதுக்கு இன்னும் நாளுக்கு வச்சுக்கொள்வோம். மனித இனம். ஆனா நீங்க சொல்றீங்க அவர் புற இனத்தவர்கள் என்று. என்ன பறக்குந்தட்டில இருந்து வந்தவியலா? ஏன் அறிவிலிகளாக இன்னும் பேசுகிறோம்? உங்களை கோவிக்கை இல்லை, இதில் இருக்கிற எல்லாருமே அறிவாளிகள். ஏன் உலகம் அறிவிலிகளாக இன்னும் பொது வழிகளில் பேசிக்கொண்டிருக்கிறோம்? அப்படியே ஆரம்பத்தில் இருக்கட்டும். டொய்லெட் போனது நான் இன்றைக்கு விடிய ஆரம்பத்தில் டொய்லெட் போன கதை சொல்லல. இன்றைக்கு சாப்பிட்டதும் நேற்று சாப்பிட இது சொன்னாதான் உங்களுக்கு உரைக்கும். இதுக்கு அடுத்தவன் டொய்லெட்டுக்கு போன கதையையும் கொண்டு வாரீங்க இங்க. இல்ல, நான் இப்ப வந்தவிட்ட கதையில எனக்கு சந்தேகமே இல்லை. இயேசுநாதர் தான் சர்வ வல்லமை உள்ள ஒரே ஒரு கடவுள். அட்டிச்சு சொல்றேன், இந்த அடிக்கிறேன், சத்தம் கேக்கு தானே வேறுங்க. நான் இப்ப கதைக்கிறது இன்றைக்கு நாங்க கதைச்ச கதையை பற்றி கதைக்கிறோம். இன்றைக்கு கதைச்ச கதையை பற்றி கதைக்கிறேனே தவிர இயேசுநாதருடைய வல்லமையில நான் கேள்வி எழுப்பே இல்லை. என்னண்டா இது புது கதையும் இல்லை, இது ஏற்கனவே கதைச்ச கதைகளை தான் திருப்பி. ஆனால் இன்றைக்கு உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தொழுநோயாளர்கள் உருவாக்கப்பட்டதும் அவர்களை சமூகம் பாராமுகமாக கடந்து செல்வதும் ஒரு இறைவனுடைய காலத்திலேயே இருந்தது என்கிறதை ஒரு புத்தகம் சொல்லுகிற போது அதை நம்பி படிக்கிற நம்முடைய கதையைத்தான் கேள்வியாக கேட்டான். யாருக்காவது இதில் வில்லங்கம் இருக்கோ? இதுதான் நான் கேள்வியா சிந்தனையில கேட்டேன். நாங்கள் இந்த காலத்திலேயே அந்த தொழுநோயாளர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு புறம்பாக ஒரு வைத்தியசாலையை கட்டி அப்படி வைத்திருந்தார்கள். உறவினர்களோட போக வர அப்படியெல்லாம் தடப்பட்டு தான் இருந்தது. அப்படித்தானே தொழில்நோயாளர்களும் வந்து இந்த வைத்திய இதுகளுக்கு பிறகு அந்த இதுகள் பேசப்பட இல்லை. ஆனால் இப்போ அது குறைவென்று தான் நான் நினைக்கிறேன் அந்த இதுகள். ஆனால் எந்த காலத்தில் கூட எங்களோட ஊரில் ஒருவர் இருந்தார், அவர் வானதே இல்லை, இவர்களும் போய் பார்ப்பதும் இல்லை, அந்த உறவினர்களும் போய் பார்ப்பதும் இல்லை. அது தொற்று நோய் என்றபடியாத்தான் மற்றாளுக்கு பரவும் என்றபடியாத்தான் கனிமப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுடைய இது அவர்களுடைய இது சிலர் சகிக்க முடியாது, பார்க்கவே சகிக்க முடியாத தன்மையாக இருக்கும். அந்த கைகள் புரண்டி அப்படியான அப்படி ஒரு அந்த மனங்கள், அசுத்த மனங்கள், கைகள் இல்ல அதை விவரிக்காமல் விஷயத்துக்கு வாங்க. அப்படித்தான் அதாலதான் அவர்கள் புறம்பாக வைத்திருந்தார்கள். அவர்கள் அன்னதிரேசாவும் தொழில்நோயாளரை பார்த்தவதானே அவ என்னன்னு பார்த்தவா? நம்பிக்கையில தான் நீ பார்த்தவர், கடவுள் நம்பிக்கையில. எங்கட நான் வாழ்ற நாட்டினுடைய இளவரசியும் அதை செய்துதான்
தன் மாமியால் மகாராணியால் அவ தூஷிக்கப்பட்டவ. இளவரசி டயானா, பிரின்சஸ் டயானா. சரி, அப்போ அது கதைக்க வேண்டாம். ஏன் எங்களுடைய அப்புவும் பார்த்தவர். ஏன் இளவரசிக்கு போவார், எங்களோட அப்புவும் பார்த்தவர். ஆனால் அவற்றை ஒரு பிள்ளையான பக்கம் என்னென்றால் வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டார். அப்படிதான் ஒதுக்கி வச்சிருந்தாரு இளவரையில. என்னுடைய கேள்வி கீதா உபதேசம் அது சமயம் என்று பார்த்துறாதீங்கம்மா, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த வாசகம் வந்தது எது நடந்ததோ இல்லை, அது நன்றாகவே நடந்தது. அப்போ தொழுநோயாளர்கள் 10 பேர் உருவாக்கப்பட்டது சரியாகவே நடந்தது. அதில் இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் 9 பேர் ஓடி போனது அதுவும் நன்றாகவே நடந்தது. இன்று 2025 ஆண்டுகள் கழித்து நாம் பேசிக்கொண்டிருப்பதும் நன்றாகவே நடக்கிறது. இல்ல நீங்க 5 நிமிஷம் எடுங்க, சரியா கதைங்க. பாலன் கதைக்க வேண்டும். எங்க சொன்ன காலேஜ் எங்க குரூப்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிளாஸ்மேட். அப்போ ஆரம்பத்துல கோப்பை இடாம அவர் பேர் சொல்லி விரும்பிட்டேன். ஆரம்பத்தில் இந்த ஃப்ரெண்ட் வந்து லண்டன்லாண்டு பேர். அவர் சொன்னவர் குரூப்ல எழுதியவர், நீ என்னோட ஆரம்பத்தில் உண்டை விட்டாக்குன்னா நான் நீ கேட்கல, ஒரு பக்கத்து வீடுக்காரன் இந்த தண்ணி அள்ள வர நீ தான் அள்ளி கொடுத்த, நீ அவையா ஒதுக்கி வச்ச, நீ இப்போ ஆன்மீகத்தில் வந்த அப்புறம் இப்படி எழுதினான்னு சொல்லி இப்போ அந்த கேட்டு எழுதின ஒரு பேர். இப்போ வந்து ஆன்மீகத்தில் வந்தபடியா எல்லாரையும் அரவணைச்சு நடக்கிறார். நீ அப்போ வந்து அந்த பிள்ளை தண்ணி அள்ளி வரையில நீ அள்ளி கொடுத்த நீ சொல்லி அவன் இப்போ அந்த ஃப்ரெண்ட் எழுதிக்கிறான், எழுதிக்கிறான். ஆரம்பத்தில் இப்படி பிடிச்சி வச்ச நீ இப்போ எல்லா பிள்ளைகளையும் வச்சு வளர்க்குறேன்னு சொல்லி அது மாதிரி ஒன்றும் இல்லை. இப்பயும் இந்த கதை இங்கே இல்லை. அந்த ஏனெண்டா அந்த ஒதுக்கி வச்சவர் இப்போ வந்து அந்த ஆன்மீகத்தில் வந்த ஐயா இப்போ எல்லா பிள்ளைகளையும் வச்சு பார்க்குறேன். இது அவன் புறமதத்தவன் என்றதுனாலதான் நடந்ததோ அந்த ஃப்ரெண்டு எனக்கு தெரியும். பாலனுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு ஏற்கனவே கேட்டது, பாலன் எங்க வாராரு. பாலன் நாங்கள் சரியா இப்போ பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு இயக்கம் தான் இருந்தது சரியா. ஆனா பிரபாகரன் அவர்களை வச்சுக்கொண்டு லண்டன்ல 16 இயக்கம் நடத்துறோம் நாங்கள். இப்ப நீங்கள் சொல்ற ஜேசுநாதரையும் அவர்கிட்ட அப்பாவையும் அம்மாவையும் மகனையும் வச்சுக்கொண்டு, மகனும் இருக்கிறாரா? மகன் இல்லை, ஏன்னா அவர் தான் கடைசி. அது ஒரு இயக்க தலைவன் கடைசி கட்டம். எனக்கு பிறகு ஒரு தலைவன் உருவாகக்கூடாது சரியா. இப்போ ஒரு விவாதம் கேட்டிருப்போம் ஒரு கொஞ்ச காலமாக, 2வது மேதகு உலகத்தில் இருக்கக்கூடாது கேட்டிருக்கீங்க தானே. ஆனால் நீங்கள் ஒரு கடவுளை பேரை வச்சுக்கொண்டு அடையாளங்களையும் அப்பா பிள்ளை அம்மான்றதையும் வச்சுக்கொண்டு ஒரே தலைவனை வச்சுக்கொண்டு எத்தனை சமயம் வச்சிருக்கிறோம். நீங்கள் மற்றவையில் விடுங்க, புறஜாதி மதங்களை விடுங்க. உங்களோட சொல்லிலேயே சொல்கிறேன் நான், ஒரே கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ஐயா பாலன் அவர்களே எங்க போச்சு அறிவு? குரூப்பில் எழுதினவன் முட்டாள், பாலன் அதுக்குள்ள ஒரு ஆளா இருந்து கொண்டு அதை எதிர்த்து கேட்காம இருப்பவன் அறிவாளியா? எத்தனை சமய பிரிவுகள் ஒரு வேதத்துக்குள்ள. அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு எழுதினவன் இல்ல, அது வேற. உங்களுக்குள்ளேயே நித்தனை ஒரு தலைவனை வச்சு கொண்டு இத்தனை இயக்கம் நடத்துறீர்கள். ஐக்கிய நாடுகள் சபை முன்றல்ல 16 பேர் 16 விஷயமான பதாகைகளை தாங்கி கொண்டு நிற்கிறோம். ஆனா எல்லாருமே மேதவத்தான் வச்சிருக்கிறோம். சரியா? நீங்க சொல்லல அது பாலன். நீங்கள் இன்னும் ஒரு 10 பிறப்பு வந்தாலும் இந்த மாதிரி அந்த புட்டிச்சராவி குணத்துல இருந்தீங்கன்னா இந்த பாலன் அல்ல. உலகத்தில் பாலன்கள் இருந்தால் 7 ஜென்மம் இல்லை 15 ஜென்மம் போனாலும் நாங்கள் இதுக்கு பதில் வராது. இல்ல நான் திருப்பி கேட்டேன், ஏன் இவ்வளவு இயக்கங்கள் வச்சிருக்கீங்க உங்களோட ஒரு தலைவனுக்கு கீழே, அதாவது சமயத்துக்குள்ள? அது மட்டுமல்ல நிறைவு கருத்தாக சொல்றேன். லண்டனை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒரே புத்தகம், அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ என்னவோ, ஒரே கடவுள், ஆனால் கிட்டத்தட்ட 150 சபைகள். ஏண்டா ஒரு சபை முதல்வருக்கு 15-20 பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. லண்டன்ன்றது மன்னிக்கணும் யூகே வச்சு சொல்கிறேன் நான்.
ஆனால் ஒரு சபைக்கு போறவன் மற்ற பாஸ்டர் சபைக்கு போறதுக்கு அனுமதி இல்லை. இது எந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கு? மௌனம் மட்டுமன்றல்ல, புத்திசாலிகள் வாய் திறந்து இது தவறு என்று சொல்ல பழகும். ஏன் நீ அங்க போன? யாரும் சொல்லிச்சுனா நீ அந்த சர்ச்சுக்கு போனியாம் அன்றைக்கு? மனோபாக்கில் கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு எனது ஊரை சேர்ந்த ஒரு ஒரு கவுன்சிலர் அந்த சர்ச்சை விட்டு அவர் நீக்கப்பட்டார். ஈஸ்வரனா இதுக்கு காரணம் என்னென்னா, நீ என்ன தேர்களில் போய் நின்று கொண்டு அந்த சமயத்தின் தேரில் நின்று தலைப்பா வச்சுக்கொண்டு காலஞ்சி வாங்குறார். அவர் பல வருஷங்கள் அந்த சேர்ச்சால் ஒதுக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் எங்களோட கதை கேட்கல இல்லை என்றுவர். கிறிஸ்தவரோட கதைக்கும் போது நான் செய்கிறேன், அது சபை அல்ல, அது தேவாலயம், அதுவும் ஒரு பிரிவு தான். இன்றைக்கு அதே சபையில் அதே தேவாலயத்தில் வளர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 8-9 தனித்தனியான சபைகளை வைத்திருக்கிறார்கள். ஆளுக்கு 4000 பவுன் மாத சம்பளம். பாலன், நீங்கள் அல்ல, உண்மையாக கடவுளையே கூட்டிட்டு வாங்கோ. இங்கே நிறைய நியாயங்கள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கு. அதான் சொல்லிக்காரு, ஆண்டவர் சொல்லிக்காரு, நன்மை நன்மை செய்ய வேண்டியது, தீமை செய்ய வேண்டியது. எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு சொன்னது உங்களுக்கு? எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு சொன்னவர் ஆண்டவர்? அது எங்க இருந்தது? எப்ப வந்து சொன்னவர் உங்களுக்கு? எப்ப வந்து சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்ப அதுல இருக்கான்னு சொன்னவர் உங்களுக்கு? இல்ல, அது அது எப்ப எப்படி எந்த நேரத்துல வந்து உங்களுக்கு காதுக்குள்ள சொன்னவர்? இல்ல, டெமலிங் கத்தாக்காரன் அந்த 2 புழு அந்த 4 தடவை ஒரே கேள்வியை கேட்கிறேன். நீங்க சமயோசிதமாக அரசியல்வாதி மாதிரி சொல்றீங்க. நான் கேட்கிறேன், உங்களிடம் சொன்னாரா? எதுல இருந்து நம்புறீங்க? எதுல இருந்து நம்புறீங்க? எதுல இருந்து நம்புறீங்க? ஓ, நீங்க ஏற்கனவே சொன்னீங்களோ சமயங்களை யார் எழுதினார்கள்? நீங்க சொன்னீங்க 3 தடவை சொன்னீங்க. இல்ல, நீங்க சொன்னீங்க பாலன், நீங்க சொன்னீங்க. யார சமயங்கள் எழுதினது? இல்ல, பேரை கேட்கல நான். தூதரை கேட்கல நான். எந்த இனம் எழுதினது? அப்ப இயேசு எழுதினாரா? இருந்தாக்கள் உண்மை. ஆனா இப்ப சொல்லுகிறார்களே, இப்ப உதாரணமாக நமது ஊர்ல வந்து புறமொழி பேசுகிற யாரையுமே இயக்கங்கள் கொல்லவில்லை என்று ஒரு கதையை நம்பும்படியா சொல்லி கொண்டிருக்கிறோம் நாங்கள். சரியா? அதெல்லாம் புத்தகத்திலாம் வந்திருக்குது, ஐக்கிய நாட்டு சபையிலையும் வந்திருக்குது. உண்மையோ? முதலாவது பஸ்ஸில் இறக்கி விட்டு போட்டு 51 பேரை சுட்டு கொண்டது யாரு? ஆனா நாங்க 25 ஆண்டுகள் கழிச்சு இயேசு சொன்னார் என்று ஒருவர் எழுதின புத்தகத்தை 2025 25 போனா 2000 வருஷங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இல்ல பாலன், இது என்னண்டா, உங்கள்கிட்ட மட்டும் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க, எல்லார்ட்டையும் இருக்குது, அதை வாசிக்காதீங்க. நாங்கள் கேட்டது பாலனிடம்தான், நீங்கள் கதைக்கிறது நடாமோனிடம். நான் எந்த புத்தகத்தையாவது, அந்த கீதா உபதேசத்தை தவிர நான் எந்த புத்தகத்தையாவது ரெஃபர் பண்ணினான் இவ்வளவு நேரமும்? அப்ப ஒரே பள்ளியத்தில் படிச்சேன்னு நீ சொல்லக்கூடாது, அவமானம். ஏனெண்டா எனக்கு இப்படி சிந்திக்க தெரியுதல்லோ. நம்புங்கோ. ஆனால் அப்போ அதை ஏற்கனவே சொன்னார், நீங்கள் தனியாக இருந்து அழுகிறது, குளர்றது, கத்தி ஜபம் பண்றது, மண்டாடுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க நம்புற பைபிளை வருங்கோ, அதை முடிச்சிடுறேன், ஒரே ஒரு வரிதான். அதை நம்புற பைபிளை நீங்க நம்புவதில் எந்த தடை சட்டமும் உலகத்துல இல்லை. ஆனா பொது வழியில நீங்க நம்புறேன்னு சொல்றதும் தடை இல்லை. ஆனா நான் அதுல கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுல இருக்குதுன்னு சொல்றீங்க. இது தவறு.
அப்பயும் பொறுமா அதே வருவார் எங்க ஈச்ச கொண்டு பின்னுக்கு ஞான வைரவன் இந்த பின்னுக்கு இருந்த வீட்டு பின்னுக்கு இல்ல சமயங்களை இழுக்காதீங்க. இல்ல பொறுங்க பாலன், பாலன் எனக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 புத்திசாலித்தனம் என்னன்னா, ஒருத்தர் சாரியை பற்றி காய்ச்சா அவங்க மகளை கொடுப்பியோ, அத மாதிரி இப்ப வைரவர் கோயிலை கொண்டு வாரீங்க. இது இது பொறுங்கோ, ஒரு 2 வயசு குழந்தையை கூட இந்த மாதிரியான ஒரு 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 சபலமான பகுத்தறிவில்லாத புத்தி வரக்கூடாது ஒரு நாளும். நீங்க விஷயத்துக்கு நான் கேட்டது இல்ல நான் கேட்டது பாலனிடம் மட்டும்தான். பாலன் சொல்ல போற கதையில ஒரு சப்பும் உப்பும் ஒன்றுமே இல்லை. நீங்க ஞான வைரவர் கோயிலை கொண்டு வந்து நீங்க திருப்பி எங்களை இழிவுபடுத்த போறீங்க. இல்ல அங்க ஈஸ்வரன் ஒரு கதை நான் சொல்லுறேன். என்னன்னா முதல் நாங்கள் ஈழத்தமிழினம் இந்த துரோகிகள் என்று பிளத்து சொல்ல ஆரம்பிச்சது இந்திய அரசியல்வாதிகளால். இப்ப சமூக வலைத்தளங்கள் என்ற பெயர்ல எங்களை நாங்களே உட்பொருள்கள் எல்லாம் பட்டவர்த்தனமா சொல்லி இதை மாறி இப்படி காய்ச்சல் என்றால் எந்த மனுஷி இப்படி எல்லாம் இருந்தவள், எந்த புருஷன் இப்படி எல்லாம் செய்தவர் என்று அப்படி மூத்த காட்டி சொல்ற அளவுக்கு இந்த சமூகம் போனது. எங்கேயோ குற்றம் சாட்டுறோம். இதே கதை தான் பாலன் திருப்பி சொல்ல வாரார். வைரவர் கோயிலை இழுத்தது தவறு பாலன், அதை மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன், இனிமேல் சொல்லாதீங்க. இல்ல இல்ல அங்க ஒரு ஒரு இது ஒரு புடலங்காயம் இந்த கதையில வர போறது இல்லை. ஏன்னா அந்த வைரவர் கோயிலை வச்சது நீங்கள் இல்லை, நானும் இல்லை. எனக்கு அது தேவையில்லை. நான் கேட்டது பாலன் சொன்ன கதையில இந்த 9 நம்பிக்கை இல்லாத அந்த என்ன நோயாளிகள், குஷ்ட நோயாளிகளை யாரு படைத்து ஆளாக்கி இப்படி சிந்திக்க வைத்தார் என்றது மட்டும்தான் கேட்டுக்கொண்டு. நீங்க எந்த கதையும் பிரட்டிய உள்டா பண்ணாதீங்க. ஆனா ஏன் இப்படி காய்ச்சமன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க பாலன், பர்சனலா போயிடுவோம். நாங்க வேண்டாம், பொது வழியில கருத்தாக பேசுவோம். கண்ணீர் கதை சொன்னார், கண்ணீரோடையும் படிக்க இல்ல இருக்கட்டுமே. இது பாலன் உருவாக்கின கதையா? இது இல்லத்தானே. பாலண்ட வீட்டுல மனைவி, 3 பிள்ளைகள், நாளாந்த பிரச்சனை, இன்றைக்கு காலை ஆகாரம் அல்லது இன்னும் சாப்பிடாத பிரச்சனை 1000 இருக்குது. திங்கக்கிழமை நாளைக்கு எத்தனை கவுன்சிலோட இங்கே எல்லாம் மருத்துவமனையோட ஃபோன் பண்ணுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. எங்களோட வீட்டுக்கு பின்னால் இருந்த வைரவர் கோயில் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சொல்லி பழகாதீங்க பாலன் மன்னிக்கணும், அதை சொல்லி பழகாதீங்க. தொடர்ந்து பிறகு திங்கள் முதல் வெள்ளி வேற நாள்ல வந்து உள்ள பூந்துடுறேன். பிறகு திருப்பி நீங்கள் வடிவாக கண்ணீர் கதைக்கு வேண்டாம், இதுல பொருத்தம் இல்லை. அது நீங்க வேண்டாம், இன்னும் ஒரு சேர்ச்சின் ஒரு சபைன்ற கதையை கொண்டு வந்து அந்த சரியும் பிள்ளையும் சொல்லுங்க. ஒருவேளை பேசாம இருப்பேன். ஏனென்றா இதனால மற்றவர்களுக்கு பிரச்சனை வராது. ஏற்கனவே சொன்ன நீங்கள் அந்த 9 பேரும் புறமதத்தவர்கள். ஆண்டவர் காலத்தில் மதமே கிடையாது, அதை சொன்னதும் நீங்கள். அதை எழுதியவர் வந்து மனிதர்கள், அவர் இல்லை என்றதும் சொன்னீங்கள். எல்லாத்தையும் பெரிய சட்டி சாம்பார் ஆக்கி போட்டு சிந்தனை நேரத்தை 9:40 வரைக்கும் வீணா கொண்டு போயிட்டு. நன்றி, வணக்கம். சரியா செய்யுங்க. பொது வழியில் உங்களுக்குரிய 3 நிமிடத்தை தத்ரூபமாய் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை உருட்டல் சிந்தனை நேரம் பலர் விடை பெற்று விடுவார்கள். அதே மாதிரி நான் உருட்டுவது வந்து என்னுடைய பலத்தை காட்டுவதற்கு இல்லை. அது நான் ஆரம்பத்திலிருந்து நான் உங்களோட உரசுறது வந்து என்னையும் ஆளாக்கி அதில் ஏழுமெண்டா உங்களையும் அதில் இது ஒன்றை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் நான் எடுப்பது உண்டு. எப்போவுமே இதை செய்வேன். பிடிக்கவில்லை என்றால் இல்லை, அது வேற விஷயம். நான் ஆனால் நீங்கள் லூஷத்துக்கு கூப்பிட்டா என்ன பெக்டடா எந்த இடம் மன்னிக்கணும், பெஞ்சா உங்களுடைய இடம்? லூசியம். உங்களுடைய சபை இருக்கிறதுங்க எங்க கூப்பிட்டாலும் நடாமோன் எந்த சாமத்திலும் வருவேன் என்ற உறுதியை எனக்குள் வச்சிருக்கிறபடியே நான் பகிரங்கமா பொது வழியில காய்க்கிறேன். எனக்கு தெரியும் இது 35 ஆண்டுகளுக்கு யூடியூப்ல யாரும் எடுத்து கோட்டுக்கு கொண்டு போகலாம். சரி, அதை நிறைவு கொண்டு வருவோம். சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ராஜினி அவர்களும் ஜிஆ நடேசன் அவர்களும் அதை பதில் சொல்ல தயங்கியதுனால் இவ்வளவு தூரத்துக்கு ஓடி வந்துட்டோம். பரவாயில்ல. சரி, ஒரு 5-10 நிமிடங்கள் சுய சிந்தனைக்காக இடம் விட்டு தொடர்போமா? அதுக்கு